அண்டர் செக்ஷன் 219 சிஆர்பிசியை பொறுத்தவரை 12 மாதங்களுக்குள்ளாக ஒரே மாதிரியான தண்டனை கொடுத்து தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை ஒரு அக்யூஸ்டு செய்திருந்தால் அந்த 12 மாதத்திற்குள்ளாக 3 குற்றங்களை ஒரே ட்ரையலாக நடத்தலாம், ஜாயிண்ட் ட்ரையலாக நடத்த முடியும். இப்ப ஒரே சம்பவத்தின் தொடர்ச்சியில் எத்தனை தலைப்புகள் உள்ள குற்றங்கள் அவர் செய்திருந்தாலும் ஒரே விசாரணையில விசாரிக்கலாம். in the course of the same transaction, இதை சொன்னபடிக்கு ஸ்ரீமலப்பட்டி கணேஷ்வர் ராவ் AIR 1963 Supreme Court, page number 1850. ஸ்ரீமலப்பட்டி கணேஷ்வர் ராவ் AIR 1963 Supreme Court, page number 1850. இந்த வழக்குல சொல்றாங்க சார், ப்ராக்சிமிட்டி ஆஃப் டைம் இருக்க வேண்டும், நெருக்கமான நேரம். ப்ராக்சிமிட்டி ஆஃப் பிளேஸ், நெருக்கமான இடம். ப்ராக்சிமிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட், ஒரே நோக்கம் இருக்க வேண்டும். இந்த 3 விஷயங்கள் இருக்கின்ற பொழுது அவற்றை ஒன்றாக சேர்த்து விசாரிக்க முடியும். ஒரு டைம், பிளேஸ், ஆப்ஜெக்ட். ஸ்ரீமலப்பட்டி கணேஷ்வர் ராவ் AIR 1963 Supreme Court, page number 1850. under section 221 சொல்றாங்க, where it is doubtful what offense has been committed, எந்த குற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது பற்றி ஒரு சந்தேகம் இருக்கின்ற பொழுது ஒரு 379 411 IPC 379 அல்லது 411 கன்ஃபியூஸ் வருது, ஒரு டவுட் வருது, அல்லது ஒரு 304B அல்லது 306 ஒரு டவுட் வருது. ஒரு திருட்டு பொருளை ஒருத்தர் பெற்றுக்கொள்கிறார், அல்லது நம்பிக்கை மோசடி குற்றம் செய்தார், அல்லது ஏமாற்றுறார். இதுல ஏதாவது ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் அந்த அக்யூஸ்ட் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. திருடினாரா, அல்லது ஏமாற்றினாரா, அல்லது நம்பிக்கை மோசடி செய்தாரா? இந்த 3 விஷயங்கள்ல ஒரு டவுட். ஏ என்ற ஒரு அக்யூஸ்ட் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது. அந்த திருட்டு பொருளை பெற்றுக்கொண்ட குற்றத்தையும், நம்பிக்கை மோசடி குற்றத்தையும், அல்லது ஏமாற்றுதல் குற்றத்தையும் செய்ததாக ஏ என்ற ஒரு அக்யூஸ்ட் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் கூட அவர் திருடினாரா, அல்லது மோசடி குற்றத்தை செய்தாரா, அல்லது ஏமாற்றினாரா? இது போன்ற சூழ்நிலைகளில் ஒரு சந்தேகம் எழும் பட்சத்தில் அந்த வழக்கை விசாரிக்கின்ற பொழுது சாட்சியங்கள், சான்றாவணங்களின் அடிப்படையில் அது தெஃப்ட்ல வருதா, கிரிமினல் மிஸ் அப்ரோப்ரியேஷன்ல வருதா, அல்லது சீட் பண்ணிருக்கிறாரா, ஒரு நம்பிக்கை மோசடி குற்றத்தை செய்திருக்கிறாரா என்று சொல்லி அதன் அடிப்படையில் நாம் தீர்வு காண முடியும். அண்டர் செக்ஷன் 222 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அண்டர் செக்ஷன் 218 பொறுத்தவரை அது டிஸ்டிங்க்ட் அஃபென்ஸ். வெவ்வேறான குற்றங்களுக்கு வெவ்வேறான சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி தனித்தனியான ட்ரையல் தான் நடத்தணும். தனிப்பட்ட குற்றங்களுக்கு தனியாக எஃப்ஐஆர் போட்டு, தனியா சார்ஜ் ஷீட் போட்டு, தனியாக தான் விசாரணை நடத்தணும். இப்போ ஒவ்வொரு குற்றத்துக்கும் தனித்தனி விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதான் 218 டிஸ்டிங்க்ட் அஃபென்ஸ். 218க்கு விதி 220, 221, 223 218 சிஆர்பிசிக்கு எக்ஸப்ஷன் செக்ஷன்ஸ் தான்.
220, 21, 23 நடுவுல இருக்கக்கூடிய 222க்கு வராது. 218 டிஸ்டிங்க்ட் அஃபென்ஸ், தனித்தனியான குற்றத்திற்கு தனித்தனியான விசாரணை தான் நடத்தணும். 219 12 மாசத்துக்குள்ள ஒரு திருடன் வந்து 3 இடத்துல திருடுறான், அந்த 3 கேஸையும் ஒன்றாக சேர்த்து ஜாயிண்ட் ட்ரையல் நடத்த முடியும். 220 ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றங்களுக்கான ட்ரையல். 221 எந்த குற்றம் செய்திருக்கிறான்னு சொல்லி டவுட் வருதுன்னு பாக்குறாங்க. அதுல விசாரணை செய்கின்ற பொழுது அது தெரிய வரும் பட்சத்தில் அவர் ஏமாற்றினாரா அல்லது திருடினாரா அல்லது நம்பிக்கை மோசடி செய்தாரா என்று சொல்லி சாட்சியங்கள் சான்று ஆவணங்களின்படி அது தீர்மானிக்கலாம். அண்டர் செக்ஷன் 222 மேஜர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் இருக்கிறது, மைனர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் இல்லை. மேஜர் அஃபென்ஸுக்கு விடுதலை பண்றாங்க, மைனர் அஃபென்ஸுக்கு வந்து எவிடன்ஸ் இருக்குது, ஆனா சார்ஜ் பண்ணல, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணல, ஆனா எவிடன்ஸ் இருக்குது. சாட்சி கிட்ட விசாரிக்கிறப்ப அவங்க முதல் விசாரணையிலையும் குறுக்கு விசாரணையிலும் சொல்லியிருக்கிறாங்க எவிடன்ஸ் இஸ் கிளியர், ஆனா அதுக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணாம விட்டுட்டாங்க. சார்ஜ் ஃப்ரேம் இல்லை, சார்ஜே இல்லை. அப்ப சார்ஜே இல்லாத பட்சத்தில் அந்த அக்யூஸ் வந்து தண்டிக்க முடியுமா? இதுதான் கேள்வி. தண்டிக்க முடியும். ஒரு 304B, ஒரு 306 2 செக்ஷன் போட்டிருக்காங்க. 304B என்ன சொல்றாங்க? டவுரி டெத்தை பத்தி சொல்றாங்க. 306க்கு என்ன சொல்றாங்க? ஒருத்தர் இறந்து போறாங்கன்னா அந்த இறந்து போவதற்கு சூசைட் பண்றாங்கன்னா அதுக்கு வந்து உடந்தையாக இருந்தார். அப்ப இந்த வழக்கை வந்து நீதிமன்றம் விசாரிக்கிறாங்க. நீதிமன்றம் விசாரிக்கின்ற பொழுது B விசாரிக்கிறாங்க. 306க்கு வந்து தண்டனை கொடுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா 304B பாத்தீங்கன்னா 113B நீங்க நம்ம கணக்குல எடுத்துக்கொள்ளுவோம் எவிடன்ஸ் ஆக்ட். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நீங்க 306க்கு வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து தண்டனை கொடுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா 304Bக்கு தான் வந்து அங்க சார்ஜ் பண்ணிருக்காங்க. ஆனா 306க்கு வந்து நீங்க தண்டனை கொடுக்க முடியாது. இதையே வேறு விதமா சொன்னா ஒரு 302 இருக்கு, கேஸ் போட்டிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, பீனல் செக்ஷன்ல தான் கேஸ் போடுவாங்க. கேஸ் போடுகின்ற பொழுது ஒரு 326 அண்ட் 302 ஐபிசில கேஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சுங்க, அல்லது ஒரு 324 இல்ல ஒரு 325 அண்ட் 302 ஐபிசில கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னா இந்த வழக்கை பற்றி விசாரிக்கிறாங்க கோர்ட் ஆஃப் செஷன், மாவட்ட அமர்வு நீதிமன்றம். அதை விசாரிக்கின்ற பொழுது 302க்கு சார்ஜ் இருக்கு, கேஸை விசாரிக்கிறாங்க, ஆனா விடுதலை. மைனர் அஃபென்ஸ் எது? 325, அதுக்கு சார்ஜ் இல்லை, ஆனா எவிடன்ஸ் இருக்கு. அப்ப 302ல விடுதலை செய்கின்ற பொழுது 325 ஐபிசிக்கு அந்த அக்யூஸ்ட் வந்து தண்டிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். மேஜர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் இருந்து மைனர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் இல்லாட்டாலும் பரவாயில்ல, எவிடன்ஸ் இருந்தா நீங்க வந்து கன்விக்ட் பண்ணுங்க. What persons may be joined to conduct a trial? அடுத்த கேள்வி 222 என்ன சொல்றாங்க? ஒரு சாட்டப்பட்ட குற்றத்தில் நிரூபிக்கப்பட்ட குற்றங்கள் வந்து உள்ளடங்கி இருக்கின்ற பொழுது when offense proved included in offense charged under section 222 subsection 1ல சொல்றாங்க பல்வேறு கூறுகள் அடங்கியுள்ள ஒரு குற்றம் ஒன்றை செய்ததாக ஒருவர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது.
அதுல ஒரு சில மட்டுமே தான் இணைந்து வருகிறது, முழுமையா இருக்கிறது. அது சிறு குற்றமாக அமையும் பட்சத்தில் அதை பொறுத்து அந்த சார்ஜ்ல இணைச்சிருப்பாங்க. குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் மற்ற குற்றங்கள் நிரூபிக்கப்படாத பொழுது அந்த சிறு குற்றம் மட்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கு, மைனர் அஃபென்ஸ் மட்டும் ப்ரூவ்டு. மற்ற அஃபென்ஸ் எல்லாம் வந்து நிரூபிக்கப்படலை. அந்த மைனர் அஃபென்ஸை பொறுத்து குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு எதிராக குற்றச்சாட்டு வணையப்படவில்லை என்றாலும் கூட அந்த மைனர் அஃபென்ஸுக்காக அவரை தண்டிக்கலாம். அந்த சிறு குற்றத்திற்காக அந்த அக்யூஸ்டை தண்டிக்க முடியும். இதுதான் சப்செக்ஷன் 1. மேஜர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் இருக்கு, ஆனா எவிடன்ஸ் இல்லை, கேஸ் அக்யூட்டல். அதே வழக்கில் மைனர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் இல்லை, ஆனா எவிடன்ஸ் இருக்கு. பனிஷ் பண்ண முடியுமா? கண்டிப்பா பனிஷ் பண்ண முடியும். அண்டர் செக்ஷன் 222 சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, ஒரு குற்றம் ஒன்றை செய்ததாக ஒருவர் மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட சங்கதிகள், ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டாரு ஒரு அக்யூஸ்ட்னு சொல்லிட்டு அவர் மீது வந்து சார்ஜ் பண்றாங்க, அதுல ப்ரூவ் பண்றாங்க. அவ்வாறு ப்ரூவ் பண்ணுகின்ற பொழுது ஏதாவது ஒரு சிறு குற்றமாக அது இருக்கும் பட்சத்தில் அவர் அந்த சிறு குற்றத்தை செய்ததாக குற்றம் சாட்டப்படவில்லை, சார்ஜ் பண்ணலை என்றாலும் கூட அந்த சிறு குற்றத்திற்காக அந்த நபர் தண்டிக்கப்படலாம். அதே விஷயத்தான் இங்க வித்தியாசமா சொல்றாங்க சப்செக்ஷன் 2ல. சப்செக்ஷன் 3ல ஒரு குற்றத்தை செய்ததாக ஒரு அக்யூஸ்ட் மீது வந்து சார்ஜ் பண்றாங்க. அந்த குற்றம் செய்ய முயற்சி செய்ததாக அந்த முயற்சிக்காக தனித்து குற்றச்சாட்டு எதுவும் வணையலை என்றாலும் கூட அவரை தண்டிக்க முடியுமானா தண்டிக்கலாம். நீங்க இந்த குற்றம் செய்யறதுக்கு நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ என்ற ஒரு அக்யூஸ்ட் மீது வந்து கேஸ் போடுறாங்கன்னு சொன்னா அதன் அடிப்படையில் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணாட்டாலும் அவங்களை வந்து தண்டிக்கலாம். சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, ஒரு மைனர் அஃபென்ஸ் வந்து நீங்க அது சம்பந்தமான ஒரு நடவடிக்கையை நீங்க வந்து ஆரம்பிப்பதற்கு முன்பாக, தொடங்குவதற்கு முன்பாக அந்த மைனர் அஃபென்ஸுக்கு வேண்டிய நிபந்தனைகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அவற்றை நிறைவேற்றாமல் இருந்தாலும் கூட அந்த குற்றத்தை தண்டிப்பதற்கு இந்த பிரிவில் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்கிரீடியன்ஸ் வந்து கரெக்டா பொருந்தி வரணும். இதுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கிரீவியஸ் இன்ஜுரியை வந்து ஏற்படுத்திட்டான்னு சொல்லி அண்டர் செக்ஷன் 325ல ஏ மீது குற்றச்சாட்டு. ஆனா ஏ கேஸ் ட்ரையல் நடத்துறாரு, டிஃபென்ஸ்ல சொல்றாரு சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷன்ல தான் நான் இந்த மாதிரி நான் அவரை அடிச்சுட்டேன், கொடுங்காயம் ஏற்படுத்திட்டேன். அப்ப 325ல அவர் மீது சார்ஜ் இருந்தாலும் அந்த அக்யூஸ்ட் வந்து கேஸ் நடத்துறப்ப ப்ரூவ் பண்ணிட்டாரு, சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷன் அவர் தான் பண்ணாரு, அதனால நான் வந்து அவரை அடிச்சு கொடுங்காயத்தை ஏற்படுத்தினேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா 325ல வந்து அவரை தண்டிக்க முடியுமா என்று சொன்னால் முடியாது. அதற்கு மாறாக 335ல தான் அவரை நாம தண்டிக்க முடியும். ஏன் என்று சொன்னால் 325 எதை பற்றி பேசுகிறது, 335 எதை பற்றி பேசுகிறது? 335 பொறுத்தவரை voluntarily causing grievous hurt on provocation, ஆத்திரம் மூட்டப்பட்டதின் பேரில் கொடுங்காயம் விளைவிக்கிறார். சும்மா இருக்கிற நபரை வந்து ரொம்ப கோபப்படுத்திட்டாரு, அதனால இவர் கையில கிடந்த ஒரு பொருள் பக்கத்துல இருந்துச்சு, எடுத்து அடிச்சுட்டாரு, எலும்பு உடஞ்சி போச்சு. அப்ப ஒரு கிரீவியஸ் ஆக்ட் பண்ணியிருந்தாலும் கூட அவருக்கு அதிகபட்ச தண்டனை எவ்வளவு தர முடியும்? 4 ஆண்டு காலம் தான் சிறை தண்டனை தர முடியும்.
அது மட்டுமல்ல, 4 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 2000 ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். இதுதான் அண்டர் செக்ஷன் 335. இதுவே அதே அஃபென்ஸ் வந்து நீங்க வந்து 325ல நீங்க வந்து தண்டிக்கிறீங்கன்னு சொன்னா, அப்ப அதுக்கு என்ன தண்டனையினுடைய அளவு பாருங்க. ஏழு ஆண்டு காலம் சிறை தண்டனை. அது மட்டுமல்ல, பிளஸ் ஃபைன், அதனுடன் அபராதம். 325ல நீங்க கன்விக்ட் பண்றீங்கன்னா 7 வருஷம் பிளஸ் ஃபைன். அதுவே 335ல 325ல கன்விக்ஷன் பண்றீங்கன்னா 7 ஆண்டு காலம் பிளஸ் ஃபைன். அதுவே 335ல அதே நபரை நீங்க கன்விக்ட் பண்றீங்கன்னா 4 வருஷம் அல்லது ஃபைன். ஃபைனை பொறுத்தவரை 2000 ரூபாய். இப்ப இந்த இடத்துல ப்ரூவ் பண்றது என்ன? 325ல கேஸ் போட்டிருக்காங்க. அந்த அக்யூஸ்ட் வந்து டிஃபென்ஸ் லாயர் ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் வேணுமனே ஒண்ணு திட்டம் போட்டெல்லாம் அடிச்சு அவர் காலை உடைக்கலைங்க. அவருக்கு கொடுங்காயத்தை ஏற்படுத்தல. அந்த பி என்றவர் ரொம்ப கடுமையான வார்த்தை, தப்பான வார்த்தையை பயன்படுத்தினாரு. அதுல கோவப்பட்டு தான் திடீர்னு அடிச்சுட்டாருங்க. ஒரு வாய் தகராறு தான் இது நடந்து போச்சு, அல்லது ஒரு ஸ்கப்பல், ஒரு கைகலப்பு, அதனால ஏற்பட்டு போச்சுங்க. அப்ப திடீர் என்று ஆத்திரம் மூட்டுவதின் காரணமாக இந்த கொடுங்காயம் ஏற்பட்டது என்று சொல்லி நிரூபிக்கும் பட்சத்தில் நீங்க 325ல சார்ஜ் இருந்தாலும் 335ல தான் நாம் தண்டிக்க முடியும். இப்ப பாருங்க, மேஜர் அஃபென்ஸ் என்ன? 325. மேஜர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் இருக்குது. ஆனா டிஃபென்ஸ் லாயர் வந்து அதை என்ன பண்ணிட்டார்? ப்ரூவ் பண்ணிட்டார். திடீரென ஆத்திரம் ஓட்டதுனால தாங்க நாங்க அந்த எங்க அக்யூஸ் வந்து அவர் அடிச்சாருங்க, அதனாலதான் கிரீவியஸ் அக்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தேகத்துக்கு இடமின்றி ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு சொன்னா 325 மேஜர் அஃபென்ஸுக்கு நீங்க தண்டிக்க முடியாது. ஏன்னா சார்ஜ் இருக்குது, ஆனா எவிடன்ஸ் இல்லை. எவிடன்ஸ் நம்ம உடைச்சிட்டோம். சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷன் படி தான் அவர் வந்து அடிச்சுட்டாரு, அதனாலதான் அவருக்கு கொடுங்காயம் ஏற்பட்டுடுச்சு. எனவே அண்டர் செக்ஷன் 335 படி 4 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 2000 ரூபாய் ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். மேஜர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் 325ல, ஆனா எவிடன்ஸ் இல்லை. எவிடன்ஸ் உடைச்சிட்டார் டிஃபென்ஸ் லாயர். இப்ப மைனர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் கிடையாது, ஆனா எவிடன்ஸ் இருக்குது. டிஃபென்ஸ் லாயர் எவிடன்ஸ் கொண்டு வந்துட்டார். சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷன் தான் அவர் அடிச்சு வந்து காயத்தை ஏற்படுத்த, கொடுங்காயத்தை ஏற்படுத்திட்டான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டார். சார்ஜ் இல்லாட்டாலும் பரவாயில்ல, எவிடன்ஸ் இருந்தா போதும். அதை வைத்து மைனர் அஃபென்ஸுக்கு தண்டனை கொடுக்க முடியும். 325ல கேஸ் போட்டு இருந்தாலும் பரவாயில்ல, டிஃபென்ஸ் லாயர் உடைச்சிட்டாரு. ஏங்க திட்டமிட்டு ஒண்ணு அடிச்சு அவருக்கு வந்து கொடுங்காயத்தை ஏற்படுத்தலைங்க, திடீர்னு ஆத்திரம் போட்டதுனால்தான் அக்யூஸ் வந்து அவர் அடிச்சுட்டாருங்க, ஆனால் தான் கொடுங்காயம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் லாயர் ப்ரூவ் பண்ணிட்டார்னா 7 வருஷம் சிறை தண்டனைக்கு பதிலாக 4 ஆண்டு காலம் சிறை தண்டனை அல்லது 2000 ரூபாய் ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். இந்த எடுத்துக்காட்டுல என்ன சொல்றாங்க? மேஜர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் இருக்கு, 325 தான் சார்ஜ் பண்ணிருக்காங்க. மைனர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் இல்ல, இருந்தாலும் மைனர் அஃபென்ஸுக்கு எவிடன்ஸ் இருக்குது. மேஜர் அஃபென்ஸுக்கு எவிடன்ஸ் இல்லை, சார்ஜ் இருக்குது, எவிடன்ஸ் இல்லை. மைனர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் இல்ல, எவிடன்ஸ் இருக்குது. அப்ப எதுல கன்விக்ட் பண்ண முடியும்? 335ல தான் கன்விக்ட் பண்ண முடியும். 335ல கன்விக்ட் பண்ணாங்கன்னா வெறும் 4 வருஷம். அப்படி இல்லைன்னா அல்லது 2000 ரூபாய் ஃபைன், 2000 ஃபைன் போட்டு கூட அவர் வந்து என்ன பண்ணலாம், ஃபைன் கட்டி வெளில போங்க அப்படின்னு சொல்லி, அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு படிச்சாதான் நமக்கு இந்த செக்ஷனே புரியும் சார். ஒரு பொருளை கொண்டு எடுத்துட்டு போறாரு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறாரு. அப்ப எடுத்துட்டு போறப்ப என்ன பண்றாருன்னா, நார்மலா நம்ம சொல்லுவோம், அந்த 407 வண்டி எடுத்துட்டு வாங்க, நம்ம வீட்டுல இருந்து பொருளை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவோம். நம்பி ஒப்படைப்போம் அந்த வண்டியில. அந்த வண்டி ஓனர் தான் என்ன பண்ணுவார், எடுத்துட்டு போவார். எடுத்துட்டு போறப்ப அந்த டிரைவர் என்ன பண்றாரு, வழியில வந்து இருக்கக்கூடிய மாம்பழ மூட்டையை ஒரு மூட்டை அவர் எடுத்துட்டார். இப்ப நம்பிக்கை மோசடி பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அல்லது அந்த லோடோட தலைமறைவாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. எந்த வண்டியில போறாருங்க? 407.
ஆனா ஐபிஎஸ்ல எந்த செக்ஷன்ல அதை பத்தி சொல்லியிருக்காங்க நம்பிக்கை மோசடி பற்றி? ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை ஒப்படைக்கிறோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. 406 ஐபிஎஸ்ல தான் சொல்லியிருக்காங்க. நான் வந்து எடுத்துக்காட்டுக்காக இந்த 407 வேன் நம்ம வந்து அடிக்கடி நம்ம ஹையர் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை சொன்னேன். அப்போ ஒரு பொருளை நம்பி ஒப்படைக்கிறாங்க. அந்த பொருளை பொறுத்து யாரிடம் ஒப்படைக்கப்பட்டதோ அந்த நபர் அதற்கு விரோதமாக நடக்கும் பட்சத்தில் அந்த நம்பிக்கை மோசடி குற்றம் செய்ததாக ஐபிசி 407 படி ஏவுக்கு என்ன பண்றாங்க, குற்றச்சாட்டு வணையப்படுகிறது. ஆனால் அந்த பொருளை இதே ஐபிசி 406 படி நம்பிக்கை மோசடி குற்றத்தை செய்ததாக மட்டுமே தான் கேஸ விசாரிக்கிறப்ப தெரிய வருது. அந்த பொருள் அவரிடம் கொண்டு செல்பவர் என்ற வகையில் தான் ஒப்படைக்கப்படவில்லை. மாறாக 406 படி நம்பிக்கை மோசடி குற்றம் செய்ததாகத்தான் தண்டிக்கப்படலாம். இந்த எடுத்துக்காட்டு, ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சு இதை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போங்க அல்லது பத்திரமா வச்சிருங்கன்னு சொல்றோம். 407 ஐபிஎஸ் படி மேட் அவுட் ஆகுது. அந்த அக்யூஸ்ட் மீது குற்றச்சாட்டு செய்யப்படுறாங்க. அக்யூஸ்டுக்கு எதிராக வந்து ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. எந்த பொருளோ அந்த பொருளை பொறுத்து அந்த சட்டத்தின் 406 பிரிவின்படி நம்பிக்கை மோசடி குற்றத்தை மட்டும் செய்ததாக எவிடன்ஸ் இருக்கும் பொழுது அந்த பொருள் அவரிடம் கொண்டு செல்பவர் என்னும் வகையில் ஒப்படைக்கப்படவில்லை. நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி ஒப்படைக்கப்படவில்லை. ஆனால் 406 படி நம்பிக்கை மோசடி குற்றம் செய்ததாக அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப 407 ஒரு பனிஷ் பண்ணுமா, 406 பனிஷ் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 406 தான் பனிஷ் பண்ணும். பொருளை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி கொடுக்கலீங்க, வச்சிருக்கதான் கொடுத்தாருங்க, அதுலதான் கையாடல் பண்ணிட்டு அப்ப 406 நீங்க வந்து கன்விட் பண்ணிடலாம். 407 சார்ஜ் இருந்தாலும் பரவாயில்ல, 406 வந்து அவரை கன்விட் பண்ணிடலாம். மேஜர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் இருக்குது ஆனா எவிடன்ஸ் இல்லை. மைனர் அஃபென்ஸுக்கு வந்து சார்ஜ் இல்லை ஆனா எவிடன்ஸ் இருக்கு. இப்ப மைனர் அஃபென்ஸ் படி தண்டிக்க முடியுமானா கண்டிப்பா தண்டிக்க முடியும். 407 தண்டிக்க முடியாது, 406 தான் தண்டிக்க முடியும். ஏன்னா பொருளை எடுத்துட்டு போங்கன்னு கொடுக்கலீங்க, பொருளை பத்திரமா வச்சிருங்க, பத்திரப்படுத்தி வைங்கன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நம்பிக்கை மோசடி குற்றம் செய்ததாக மட்டுமே அவரை தண்டிக்க முடியும். ஒரு 394 இருக்கு, ஒரு 326 இருக்கு. இதன் கீழ் உள்ள குற்றங்களை வந்து தொடர்புபடுத்தி பார்க்கின்ற பொழுது 379 படிதான் அதன்படி நடந்த ஒரு குற்றமாக இருக்கும் பட்சத்தில் இப்ப 379 படி அது வந்து சாதாரண குற்றமாக இருக்குமா? ஏன்னா 394 சொல்றாங்க. அது மட்டுமல்ல 326 வருது. ஏன்னா 394 எதை பற்றி பேசுகிறது? கொள்ளையடிக்கும் போது காயம் விளைவித்தல், வாலண்டரிலி காசிங் ஹர்ட் இன் கமிட்டிங் ராபரி. அப்ப அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கலாம். அது மட்டுமல்ல பிளஸ் அபராதம். 394 கேஸ். அதை போலவே 326 பண்ணிட்டாங்க. 326 என்ன? அபாயகரமான கருவிகள் அல்லது பொருள்கள் மூலம் கொடுங்காயம் விளைவித்தல், வாலண்டரிலி காசிங் கிரீவியஸ் ஹர்ட் பை டேஞ்சரஸ் வெப்பன் ஆர் மீன்ஸ். ஒரு நெருப்போ ஒரு சுடுபொருளோ அல்லது ஒரு விஷமோ அல்லது அரித்து எடுக்கக்கூடிய ஒரு கரோசிவ் சப்ஸ்டான்சஸோ அல்லது வெடிபொருளோ அல்லது மூச்சு திணற செய்து அவங்களை வந்து கொலை செய்வதோ அல்லது ரத்தத்துல மனுஷ உடம்புக்கு ரத்தத்தை வந்து செலுத்துறாங்க. இப்ப மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு விலங்கு மூலமாக ஒரு கொடுங்காயம் விளைவித்தாலும் சரி, ஒரு வெறி பிடிச்ச நாயை அழுத்து விடுறாங்க, ஒருவர் மீது ஏவி விடுகிறார்கள், அந்த நாய் கடிக்கிறது, அதன் விளைவாக ஒருவர் இறந்து போகிறார். இப்ப இதையெல்லாம் 326 தான் கொண்டு வர முடியும்.
இப்ப ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் அல்லது 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கலாம். அதோடு மட்டுமின்றி அவருக்கு அபராதமும் விதிக்க முடியும். இதுதான் 326. இப்ப 394 அல்லது 326 கீழே ஒரு குற்றம், அந்த குற்றங்களோடு தொடர்பு படுத்தி பார்க்கின்ற பொழுது ஐபிசி அண்டர் செக்ஷன் 379 இதன் கீழான குற்றம் வந்து ஒரு சாதாரண குற்றமா என்று சொன்னால் சாதாரண குற்றம் ஆகாது. ரெண்டுமே ரொம்ப அக்ரவேட்டட் ஃபார்ம். அதே போல ஒரு 395 ஒரு 427 395 மீது ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது ஏ என்ற அக்யூஸ்ட் மீது. அவர் வந்து 427 படி அவரை வந்து கன்விக்ட் பண்ண முடியுமா? ஏனென்று சொன்னால் 395 எதை பற்றி சொல்கிறது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம 394 இதுக்கு முன்பாக நம்ம பார்த்தோம். அதே போல 395 சொல்லும் பொறுத்தவரை பனிஷ்மெண்ட் ஃபார் டக்காய்டி, ஒரு கூட்டு கொள்ளைக்கான ஒரு தண்டனை, ஆயுள் சிறை தண்டனையோ அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ அல்லது கடுங்காவல் சிறை தண்டனை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 10 வருஷம் வரையும் இம்போஸ் பண்றாங்கன்னா டக்காய்டை பொறுத்தவரை ரிகரஸ் இம்ப்ரெஸ்மென்ட் தான் கொடுக்கணும், அல்லது லைஃப் இம்ப்ரெஸ்மென்ட் ஆர் 10 இயர்ஸ். அந்த 10 இயர்ஸ் எப்படி இருக்குன்னா இட் ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் ரிகரஸ் இம்ப்ரெஸ்மென்ட் பிளஸ் ஃபைன். வந்து சார்ஜ் இருக்கு, ஆனா 427 அதுல சேர்த்து போட்டிருக்காங்க. 427 எதை பற்றி பேசுகிறது? நார்மலா நம்ம ஒரு வீட்டுல ஒரு பொருளை உடைச்சிட்டேன்னு சொன்னா 427 ஐபிசில தான் கேஸ் போடுவாங்க. அப்ப நாம என்ன சொன்னோம்னா, சார் ஸ்பெஷல் ஆக்டுக்கு இருக்கு, ஸ்பெஷல் ஆக்ட்ல செக்ஷன் 3 ஆஃப் பிடிஎல் ஆக்ட் இருக்கு, அதுல கேஸ் போடுவாங்க. நீங்க ஏங்க ஜெனரல் ஆக்ட் ஐபிசில கேஸ் போட்டீங்க? ஏன்னா எதுக்கு தண்டனை அதிகம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆக்டுக்கு தான் தண்டனை அதிகம். தான் போலீஸ் ஆபீசர் கேஸ் போட்டாங்கன்னா அதிகபட்சம் 2 வருஷம் தான் ஜெயில் தண்டனை கொடுக்க முடியும், அல்லது அபராதம் விதிக்க முடியும், அல்லது 2 சேர்த்து விதிக்க முடியும். மிஸ்சீப் காசிங் டேமேஜ் டு தி அமௌண்ட் ஆஃப் 50 rupees, 50 ரூபாய் மதிப்புள்ள சேதத்தை உண்டாக்குகிற சொத்தழிப்பு அண்டர் செக்ஷன் 427 வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் போடுறாங்கன்னு சொன்னா உடைக்கப்பட்ட பொருளின் மதிப்பு 50 ரூபாய் இருக்கணும். அப்பதான் 427 ஐபிசி மேட் அவுட் ஆகும். ரொம்ப ஒரு டிவி, ஒரு மிக்சி, ஒரு கிரைண்டர், ஒரு ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டான் வீடு போந்து, அந்த அக்யூஸ்ட் மீது 427 போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அண்டர் செக்ஷன் 216 சிஆர்பிசின் படி ஆல்டரேஷன் ஆஃப் சார்ஜ் நம்ம என்ன பண்ணணும்? பெட்டிஷன் போடணும். இந்த மாதிரி எங்க வீட்டுல உடைக்கப்பட்ட பொருளுடைய மதிப்பை ஏறக்குறைய 5000 ரூபாய் 10,000 ரூபாய் உள்ள மதிப்புள்ள பொருளை உடைச்சிட்டாருங்க இந்த அக்யூஸ்ட். ஆனா போலீஸ் ஆபீசர் வந்து வெறும் 427 ஐபிசி தான் கேஸ் போட்டிருக்காருங்க. எனவே அவற்றை ஸ்பெஷல் ஆக்டுக்கு மாற்றி செக்ஷன் 3 ஆஃப் பிடிஎல் ஆக்ட்ல ப்ராப்பர்ட்டி லாஸ் அண்ட் டேமேஜ் ஆக்ட், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பிபிடி ஆக்ட்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த பப்ளிக் என்ற வார்த்தை எடுத்துட்டாங்க. வெறும் ப்ராப்பர்ட்டி, ஏன்னா தனியாருக்கு சொந்தமான பொருளையும் உடைக்கலாம், அரசுக்கு சொந்தமான பொருளையும் உடைக்கலாம். இப்ப பிடிஎல் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 3 தான் நீங்க கேஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஆல்டர் தி சார்ஜ் சொல்லிட்டு அண்டர் செக்ஷன் 216 சிஆர்பிசின் படி நாம் அந்த நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். இந்த வழக்குல சொல்றாங்க சார் ஒரு 395 போடுறாங்க. 395 பொறுத்தவரை கூட்டு கொள்ளைக்கான தண்டனை, பனிஷ்மெண்ட் ஃபார் டக்காய்டி, ஆயுள் தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. அந்த 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கடுங்காவல் சிறை தண்டனையாக இருக்க வேண்டும், பிளஸ் ஃபைன். இப்ப 395 வந்து சார்ஜ் பண்ணிருக்காங்க, அவருக்கு வந்து 427 வந்து நம்ம தண்டிக்க முடியுமா? தண்டிக்க முடியாது. ஏஐஆர் 1950 ஏஎல்எல் பேஜ் நம்பர் 471, ஏஐஆர் 1950 ஏஎல்எல் 471 பேஜ் நம்பர் 471.
Under section 223 யார் யாரையெல்லாம் நம்ம ஒன்றாக சேர்த்து நாம் விசாரணை செய்யலாம். In the case of Venkata Saravanan 2014 volume 1 MWN criminal Madras Weekly Notes criminal page number 360. இந்த வழக்குல தான் சார் சொல்றாங்க, நிறைய விஷயங்களை சொல்றாங்க. Joinder of persons under section 223 what persons may be charged jointly, யார் எவர் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து அரணையாக குற்றம் சாட்டப்படலாம் என்பது. In the course of same transaction, முதல் பாயிண்ட். இரண்டாவது commit, attempt plus abet. attempt commit இருக்கணும், அது கூட சேர்ந்து abetரும் வந்தாலும் abetment இருந்தாலும் அதையும் சேர்ந்து விசாரிக்கலாம். சேம் கைண்ட் ஆஃப் அஃபென்ஸ் இன் 12 months 12 மாசத்துக்குள்ளாக ஒரே மாதிரியான குற்றத்தை செய்திருக்கிறான்னு சொன்னா அதையும் சேர்த்து விசாரிக்கலாம். 411 IPC 414 IPC இதையும் சேர்த்து விசாரிக்க முடியும். அப்ப 411 IPC எதை பற்றி சொல்கிறது ஏனென்று சொன்னால் அதையும் நாம் தெரிந்து கொண்டு உள்ளே சென்றால்தான் நன்றாக இருக்கும். ஒரு திருட்டு பொருளை நேர்மையற்ற முறையில் பெற்றுக்கொள்ளுதல், 2 வருஷம் ஜெயில் தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். இதுவே ஒரு ஐடலா இருக்கும் பட்சத்தில், ஒரு தெய்வ சிலை ஐகான் இருக்கும் பட்சத்தில் அந்த சிலையோ அல்லது அந்த ஐடலையோ ஒருத்தர் திருடி சென்றுனா அவருக்கு 2 வருஷம் குறையாம தண்டனை, அதிகபட்சம் 3 வருஷம் சிறை தண்டனை பிளஸ் 2000 ரூபாய் குறையாத ஃபைன். ஒரு கோயில் சிலையை திருடிட்டாரு, ஒரு ஐடல் ஐகான் இதை திருடிட்டு போறாருன்னா குறைஞ்சது 2 வருஷம் சிறை தண்டனை, அதிகபட்சம் 3 ஆண்டு காலம். ஃபைனை பொறுத்தவரை குறைஞ்சது 2000 ரூபாய், அதிகபட்சம் விதிக்கலாம். ஒரு திருட்டு பொருளை நேர்மையற்ற முறையில் பெறுதல், dishonestly receiving stolen property. அப்ப 414 ஒரு திருட்டு பொருளை மறைப்பதற்கு உதவி செய்தல், assisting in concealment of stolen property. ஒரு திருட்டு சொத்து என்று அவருக்கு தெரிந்தே அல்லது அவர் நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கும். reason to believe, has reason to believe under section 26 of IPC. அல்லது அந்த பொருளை மறைப்பதற்கு அல்லது உரிமை மாற்றம் செய்வதற்கு அல்லது அந்த பொருளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு உதவி செய்கிற யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். அண்டர் செக்ஷன் 411 என்ன, திருட்டு பொருள் தெரிஞ்சே அதை நேர்மையற்ற முறையில் என்ன பண்றாரு, பெற்றுக்கொள்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், பழைய இரும்பு கடை இருக்கு பாருங்க, ஸ்கிராப். திருட்டு பொருள் தெரியும், திருட்டு இரும்புன்னு தெரியும், திருட்டு காப்பர் கம்பின்னு தெரியும், ஈபிக்கு சொந்தமான காப்பர் கம்பின்னு தெரியும், தெரிஞ்ச என்ன பண்ணுவார், வாங்கி வச்சுக்குவார் பழைய இரும்பு கடைக்காரர். அதே போல திருட்டு பொருள்னே தெரியும், திருட்டு நகை திருட்டு செயின்னே தெரியும், தெரிஞ்சே என்ன பண்ணுவார், பான் புரோக்கரை வாங்கி வச்சுக்குவார். அவங்க மீது என்ன கேஸ், அண்டர் செக்ஷன் 411 கேஸ் போடலாம். அல்லது அந்த பொருளை மறைக்கிறாரு, திருட்டு பொருளை கொண்டு மறைக்கிறாரு, திருட்டு பொருளும் தெரியும் அல்லது திருட்டு பொருள் தான் சொல்லி அவர் நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கும் பட்சத்தில் அந்த பொருளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிடுவார் மறைச்சு வைக்கிறது. அதே மாதிரி மறைப்பதற்கு உதவி யாரா செய்தாங்கன்னா அண்டர் செக்ஷன் 414 படி தண்டிக்க முடியும். அப்ப 411ஐயும் 414ஐயும் ஒன்னா சேர்த்து நீங்க ட்ரையல் நடத்த முடியுமான்னா நடத்த முடியும். இப்ப இந்த கோர்ஸ் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் கமிட், அந்த கமிட் இருக்கணும், அட்டெம்ப்ட் இருக்கணும்,
அபெட் இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் தான் சேர்த்து விசாரிக்கலாம். சேம் கைண்ட் ஆஃப் அஃபென்ஸ் இன் 12 months, 12 மாசத்துல ஒரே மாதிரியான குற்றத்தை செய்திருக்கிறான்னு சொன்னா அந்த வழக்குல சேர்த்து விசாரிக்கலாம். 411 ஐபிசியும் 414 ஐபிசி சேர்த்து விசாரிக்க முடியுமா? கண்டிப்பா சேர்த்து விசாரிக்கலாம். இந்த விஷயங்கள் இல்லாமல் வேற யாராவது நபரா இருக்கும் பட்சத்தில் மிஸ் ஜாயிண்டர் ஆஃப் சார்ஜ் 218 சிஆர்பிசியும் மிஸ் ஜாயிண்டர் ஆஃப் அக்யூஸ்டு 223 சிஆர்பிசியும் ஃபாலோ பண்ணணும். மேஜர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் இருக்கு, மைனர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் இல்லைன்னாலும் பரவாயில்ல, தண்டனை கொடுத்துட வேண்டியதுதான். 302 ஐபிசிக்கு சார்ஜ் இருக்கு, ஆனா எவிடன்ஸ் இல்ல, சாட்சியங்கள் இல்ல, குற்றம் சார்ஜ் இருக்கிறோம், நீதான் கொலை பண்ணன்னு சொல்லி உன் மீது நான் குற்றம் சுமத்துகிறேன்னு சொல்லி குற்றச்சாட்டு வணையப்பட்டு இருக்கிறது. ஆனா அதுக்கு போதுமான சாட்சிகள் ஐ விட்னஸ் எதுவுமே கிடையாது. ஆனா 307க்கு சார்ஜ் இல்ல, ஆனா எவிடன்ஸ் இருக்குன்னா பனிஷ் பண்ண முடியுமானா தாராளமா பனிஷ் பண்ணிடலாம். ஐபிசிக்கு சார்ஜ் இருக்கு, 326க்கு சார்ஜ் இல்ல. 326 படி பனிஷ் பண்ண முடியுமானா பனிஷ் பண்ணலாம். அண்டர் செக்ஷன் 223 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, ஒரு சம்பவம் நடைபெறும் பொழுது ஒரு குற்றத்தை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட நபர்கள். அண்டர் செக்ஷன் 223 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏல சொல்றாங்க யார் யாரை சேர்த்து விசாரணை செய்ய முடியும் என்று சொல்லி. ஒரு குற்ற சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது அந்த குற்றத்தை செய்ததாக யார் யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டு இருக்கிறதோ அத்தனை பேரும் சேர்த்து விசாரணை பண்ணலாம். நீங்க 10 பேர் சேர்ந்துதான் இவரை நீங்க கொலை பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அந்த 10 பேரும் சேர்த்து விசாரிச்சிடலாம் ஒரே ட்ரையல். கிளாஸ் பில சொல்றாங்க, ஒரு குற்றத்தை செய்ததாக சுமத்தப்பட்டவர்களும் அந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததாக சொல்லப்படக்கூடிய நபர்களும் அந்த குற்றத்தை செய்வதற்கு முயற்சி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டவர்களும் இவங்க அத்தனை பேரும் சேர்த்தே விசாரிக்கலாம். சார் அவங்க தான் சார் கலகம் பண்ணாங்க, நான் என் வீட்டுல உட்காந்துட்டு இருந்தேன் சார், கம்ப்யூட்டர்ல தான் சார் நான் சேட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நீ தான் கிரிமினல் கான்ஸ்பைரசி பண்ணிட்டு நீங்க சொல்லிதான் அங்க பிரச்சனை பண்ணிருக்கானு, அவனும் கரெக்டா ஒப்புதல் வாக்கமெல்லாம் கொடுத்துட்டானு, அவனு செல்லுக்கு இந்த டைம்ல நீங்க பேசிருக்கிறீங்க, அந்த ரெக்கார்டும் இருக்கிறது. எனவே இந்த குற்றத்துக்கு நீங்க தொடர்பு இருக்கிறது, நீங்க இந்த குற்றத்துக்கு உடந்தையா இருந்திருக்கீங்க, இந்த குற்றத்தை தூண்டி விட்டு இருக்கீங்க, அந்த சமயத்தில் நீங்க வீட்டுல இருந்திருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் மீதும் குற்றம் சுமத்தப்படுகிறது, எனவே உங்கள் மீதும் சேர்த்து ஒரே விசாரணை நாங்க நடத்துறோம், அக்யூஸ் கூட நீங்களும் தான் வரணும் அப்படின்னு சொல்லலாம். குற்றம் செய்ய முயற்சி பண்ணியிருந்த நபர்களையும் அல்லது அந்த குற்றம் நடைபெறுவதற்கு உடந்தையாக இருந்த நபர்களையும் அந்த குற்றம் செய்வதற்கு உதவி செய்ததாக சொல்லப்படக்கூடிய நபர்களையும் முயற்சி செய்த நபர்களையும் குற்றத்தை செய்ததாக யார் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறதோ அந்த நபர்களையும், இந்த 3 பேரையும் ஒரே கேட்டகரியில வச்சு விசாரணை பண்ணலாம். இததான் சொல்றோம் கமிட் அட்டெம்ப்ட் அபெட். கிளாஸ் சில சொல்றாங்க சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 219, சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 219. அப்ப 219 சிஆர்பிசி எதை பற்றி பேசுகிறது? ஒரே ஒரு ஆண்டுக்குள்ளாக, ஐ மீன் 12 மாதங்களுக்குள்ளாக ஒரே விதமான குற்றச்சாட்டை, ஒரே விதமான குற்றத்தை ஒரு நபர் செய்திருக்கிறார், அந்த குற்றத்தினுடைய தண்டனை அளவு ஒரே மாதிரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த 3 கேஸையும் ஒரே ட்ரையல்ல நடத்துங்கன்னு சொல்றேன். அண்டர் செக்ஷன் 223 சிஆர்பிசி 223 சிஆர்பிசில ஒரு சம்பவம் நடைபெறும் பொழுது ஒரு குற்றத்தை செய்ததாக யார் யார் குற்றம் செய்யப்பட்டார்களோ, யார் யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டு இருக்கிறதோ அந்த நபர்களை ஒன்றாக சேர்த்து விசாரணை செய்ய முடியும். பில சொல்றாங்க, ஒரு குற்றத்தை செய்ததாக யார் யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறதோ அந்த குற்றத்திற்கு உடந்தையாக யார் யார் இருந்தாங்களோ அல்லது அந்த குற்றத்தை யார் யார் முயற்சி செய்திருக்க அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்களோ அந்த குற்றத்தை செய்வதற்கு யார் யார் முயற்சி செய்திருக்கிறார்களோ அவர்களையும் ஒன்னாக சேர்த்து விசாரிக்க முடியும். சில சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 219 சிஆர்பிஎஸ் படி 12 மாதத்திற்குள்ளாக ஒரே விதமான குற்றத்தை, ஒரே விதமான தண்டனை அளித்து தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை ஒரு நபர் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த 3 வழக்குகளையும் ஒன்றாக சேர்த்து ஒரே ட்ரையலாக நடத்த முடியும்.
அதுல யார் யார் மீது என்னென்ன குற்றம் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு இருந்தாலும் அந்த நபர்களை ஒன்றாக சேர்த்து விசாரணை செய்ய முடியும். டீல சொல்றாங்க ஒரு சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது வெவ்வேறான குற்றங்களாக இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் சண்டை போடுறாங்க, யதார்த்தமான சண்டை தான் நடக்குது, நார்மலான வாய் தகராறு தான் நடக்குது, 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஆனா இந்த கேப்ல சண்டை போட்டு இருக்கிறப்பே ஒருத்தருக்கு ஒரு சிந்தனை வருது, அவன் நிறைய செயின் வச்சிருக்கான், பாக்கெட்ல பணம் வச்சிருக்கான், அதை எடுக்கலான்னு எடுத்துருவாங்க. இப்ப அந்த திருட்டுக்கு இந்த சண்டைக்கும் 2 சேர்த்து 2 தனித்தனி அஃபென்ஸ், 2 ஒரே ட்ரையலா நடத்த முடியுமா? நடத்த முடியும். ஏன்னா சேம் டிரான்சாக்ஷன் இருக்குது, ஒரே சம்பவத்தினுடைய நிகழ்வு தான். 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கான். இதுக்கு முன்பாக அவர்கிட்ட திருடணும்னு எண்ணம் கிடையாது. சண்டை போடுறப்ப பாக்கெட்ல பணத்தை பார்த்துட்டான், செயினை பார்த்துட்டான். அவரை அடிச்சுட்டு என்ன பண்றான், அவன்கிட்ட அந்த நபர்கிட்ட இருந்து செயினை திருடிட்டாங்க. அப்ப இது தனி அஃபென்ஸ், அது தனி அஃபென்ஸ். செயின் ஸ்நாச்சிங் தனி அஃபென்ஸ், சண்டை போட்டது தனி அஃபென்ஸ். எனவே தனித்தனியா தான் விசாரிக்கணும் அவசியம் கிடையாது, 2ஐயும் சேர்த்தே விசாரிக்கணும். அண்டர் செக்ஷன் 223 கிளாஸ் சி சொல்றாங்க, கிளாஸ் இ ஒரு திருட்டோ அல்லது ஒரு மிரட்டி பறிக்கிறார் அல்லது ஏமாற்றார் இல்ல கையாடல் பண்றார், இந்த 4 விஷயத்திலும் ஒரு அசையும் பொருள் தான் ஈடுபட்டிருக்கு. திருட்டாக இருந்தாலும் சரி, மிரட்டி பறிக்கிறதா இருந்தாலும் சரி, ஏமாற்றுவதாக இருந்தாலும் சரி, கையாடல் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, இந்த 4 விஷயங்கள்ல யார் மீதாவது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் பட்சத்தில் அந்த நபர்கள் அந்த திருட்டினால் பெறப்பட்ட அந்த பொருள் அல்லது அச்சுறுத்தி பறித்தனால் பெறப்பட்ட அந்த பொருள் அல்லது ஏமாற்றுதல் என்ற குற்றத்தின் மூலமாக பெறப்பட்ட அந்த பொருள் அல்லது கையாடல் என்ற குற்றம் செய்ததாக அதன் மூலமாக பெறப்பட்ட அந்த பொருளை தெரிஞ்சே வச்சிருக்கிறார். இது ஏமாத்தி வாங்கின பொருள் தான் தெரிஞ்சே ஒருத்தர் வச்சிருக்காரு, இது திருடின பொருள் தான் தெரிஞ்சே வச்சிருக்காரு, இது அடுத்தவனை மிரட்டி வாங்கின பொருள் தான் தெரிஞ்சே வச்சிருக்காரு, அல்லது இது கையாடல் பண்ண பொருள் தான் தெரிஞ்சே வச்சிருக்கிறார், அல்லது அந்த பொருளை மறைக்க உதவி பண்றார், அல்லது இந்த குற்றத்துக்கு இவரும் உடஞ்சா இருந்திருக்கிறார். எனவே இந்த 3 விதமான சார்ஜ் இருந்தாலும் இவங்க அத்தனை பேர் 3 பேரையும் உதவி செய்தாலும் மறைக்கிறதுக்கு உதவி செய்தாலும், அந்த குற்றம் நடைபெறுவதற்கு உடந்தையாக இருந்தாலும், அல்லது அந்த பொருளை மறைக்க போனாலும், அல்லது இவர் முயற்சி பண்ணியிருந்தாலும் இவங்களை எல்லாரையும் ஒன்னா சேர்த்து விசாரிக்கலாம். எஃப்ல சொல்றாங்க, எந்த திருட்டு பொருள் அனுபவத்தில் இருக்கிறதோ, ஒரு குற்றத்தினால் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதோ, அந்த திருட்டு பொருளை பொறுத்து ஐபிசி அண்டர் செக்ஷன் 411 and 414 படி அந்த பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றின்படி குற்றங்களை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டவர்கள். 411 திருட்டு பொருள் தெரிஞ்சே வாங்கி வச்சிருக்காரு, பழைய இரும்பு கடைக்காரர் அல்லது பான் புரோக்கர், திருட்டு செயின் தான் தெரிஞ்சு அவர் வாங்குவாரு. 414 அது திருட்டு பொருள் தெரிஞ்சு வேற போலீஸ் பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைச்சு வைப்பாரு, அல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதை கொண்டு போயிட்டு மறைச்சு வைப்பாரு. 2 செக்ஷன்ல ஏதாவது ஒன்றின் கீழாக யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறதோ அந்த நபர்கள் எல்லாம் சேர்த்து விசாரிக்கணும். இத பிராக்டிகலா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு திருடர் இருக்காரு, அவர் ஒரு திருடிட்டாரு, செயின் ஸ்நாச்சிங் 379ல ஒரு கேஸ் போட்டாங்க. திருடின பொருளை கொண்டு போயிட்டு என்ன பண்ணாரு, ஒரு நகை கடையில அடமானம் வச்சுட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு போலீஸ் அந்த அக்யூஸ்ட் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி போலீஸ் விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிக்கின்ற பொழுது குற்றத்தை ஒத்துக்கினாரு அக்யூஸ்ட். குற்றத்தை ஒத்துக்கிட்டு அவர் சொல்றாரு, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு, நான் ரெகுலரா திருடினா இந்த சேட்டுக்கிட்ட தான் கொண்டு போயிட்டு நான் அடவு வைப்பேன், இந்த சேட்டுக்கிட்ட தான் வித்துருவேன், அவர் தான் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணுவாருங்க, இது வாடிக்கையா நடக்கிறதா, அவருக்கு திருட்டு பொருள் தெரிஞ்சுதான் வாங்குவாருங்க அப்படின்னு சொல்லி நம்மால என்ன பண்ணுவாரு, போலீஸ் கிட்ட ஒப்புதல் வாக்கம் எல்லாம் கொடுத்திருப்பாரு. அக்யூஸ்ட் திருடர் ஒப்புதல் வாக்கம் எல்லாம் கொடுத்திருப்பாரு. அதை பேஸ் பண்ணி அந்த அக்யூஸ்ட கூட்டுட்டே போவாங்க போலீஸ் அந்த நகை கடைக்கு போயிட்டு. அந்த பான் புரோக்கர் அந்த சேட்டு கிட்ட என்ன பண்ணுவாங்க, இந்த ஆள் கிட்ட இருந்து செயின் இந்த தேதியில வாங்கினீங்களா, நகையை வாங்கினீங்களா, கொலுசை வாங்கினீங்களான்னு கேட்பாங்க. ஆமாங்க, அதையெல்லாம் கொடுத்து திருட்டு பொருள்னு தெரிஞ்சு நீங்க எப்படி வாங்கலாம்,
உங்க மேலேயும் குற்றம். நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய பொருள் வாங்கியிருக்கீங்களாமே. ஐயா அப்படியெல்லாம் இல்லைங்க. நீ இல்லைன்னு சொல்றதே இவன் வந்து அக்யூஸ்டே வந்து ஒத்துக்கணும் எங்க விசாரணையில. அதனால உங்கள் மீதும் வழக்குதான் சொல்லிட்டு பான் புரோக்கரை என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப 2 பேரும் சேர்த்து விசாரிக்கலாமா? அதே கேஸ் எல்லாம் விசாரிக்கலாம். ஏன்னா இது ஒரு சேம் டிரான்சாக்சன், ஒரே தொடர்ச்சி. அப்ப அந்த சேட்டையும் இந்த திருடனையும் ஒரே விசாரணையில விசாரிக்கலாம்னா ஒரே ட்ரையல்ல நடத்த முடியும். ஆனா டெக்னிக்கா அந்த சேட்டு என்ன பண்ணுவாரு, எனக்கு தெரியாதுங்க, இது அவர் வீட்டு பொருள் தான் நான் வாங்கிட்டேன், திருட்டு பொருள் தான் நான் வாங்கி இருக்க மாட்டேன், அப்படியே வாங்கினாலும் போலீஸுக்கு நான் முதல்ல தகவல் சொல்லி அவனை காட்டி கொடுத்திருப்பேன், உண்மையிலே எனக்கு தெரியாதுங்க அப்படின்ற ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் எடுக்க முடியும். இதே டிஃபரன்ஸ் தான் நீங்க டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அண்டர் செக்ஷன் 53 கேபிட்டல் ஏ அதுல நீங்க எடுக்க முடியும். சப்சிக்வெண்ட் பர்ச்சேசரா இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு கான்ட்ராக்ட் இருந்தது, அக்ரிமெண்ட் இருந்தது, எனக்கு தெரியாதுங்க, நான் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த சொத்தை வாங்கினேன், அந்த சொத்துக்கான முழு தொகையை நான் செலுத்திட்டேன், எனக்கு அந்த விவரம் தெரியாது, நல்லெண்ண. இந்த 3 டிஃபரன்ஸ் தான் எடுக்க முடியும். அண்டர் செக்ஷன் 53 கேபிட்டல் ஏல 3 டிஃபரன்ஸ் தான் எடுக்க முடியும். ஒன்று, ஏவுக்கும் பிக்கும் இடையில் ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் இருந்ததாக எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது, நான் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் வாங்கினேன். மூன்றாவது, அந்த சேல் கன்சிடரேஷனை பொறுத்தவரை முழு தொகையும் நான் செலுத்தி விட்டேன். இந்த 3 விஷயத்தை நிரூபிச்சிட்டார்னா சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர்னுடைய சேல் சட்டப்படி செல்லும். இது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 53 ஏல, சாரி டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 53 ஏல இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போலதான் 411 414 ஒரு திருடனையும் ஒரு நகை கடைக்காரரையும் விசாரிக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப நகை கடைக்காரரை என்ன டிஃபென்ஸ் எடுக்க முடியும்? உண்மையிலே அது திருட்டு பொருள்னு எனக்கு தெரியாதுங்க, இது அவருடைய சொந்த பொருள் நம்பிதான் நான் வந்து அடவு வாங்கினேன் அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ் எடுத்து காப்பாத்திக்கலாம். அதே சமயத்தில் நீங்க அது சம்பந்தமா நீங்க போயிட்டு அந்த நகை கடைக்காரர் அரெஸ்ட் பண்ண போனீங்கன்னா இந்த நகை தங்க நகை வியாபாரிகள் சங்கம் அவங்க விடவே மாட்டாங்க. ஹையர் அபிஷியல் போலீஸ் அத்தாரிட்டி வரலையும் நேரடி தொடர்புல இருப்பாங்க. யாராட்ட பேசி எப்படி எல்லாம் சரி பண்ணுமோ அந்த நகை கடைக்காரரை காப்பாத்துறதுக்கு எல்லா வழியும் எடுப்பாங்க. நான் ஒரு கேஸ்ல அப்படிதான் நேரடியா ஈடுபட்டேன். என் கிளைண்ட் செக் மோசடி கேஸ், செக் பவுன்ஸ் கேஸ், திருநெல்வேலி போலீஸ் வந்துட்டாங்க, இவர் அரெஸ்ட் பண்ணேன். இந்த பக்கம் பார்த்தா ராமநாதபுரம் போலீஸ் வராங்க. இந்த போலீஸ் என்னன்னா ஏற்கனவே ஒரு கொத்தனாரா இருக்கான், அவன் வந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டான்னு சொல்லி ஒரு ப்ரொஃபசர் வீட்டுல எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அவனை ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நகைக்கடைக்காருக்கு அந்த இன்ஸ்பெக்டர் நேம் வந்து மிஸ்டர் மூக்கன், அவர் தான் வந்தாரு. நான் ஹோட்டல் லாட்ஜில ரூம் போட்டு அவரை மீட் பண்றேன். ஏன்னா என் கிளைண்ட்டை காப்பாத்தி அவனுக்கு வேற வழி கிடையாது. அப்ப சொல்றாரு, சார் என்ன சார் இந்த நகை கடைக்காரனும் இவங்களுக்கு தான் பொருள் இருக்கு சார், இதெல்லாம் வாங்க முடியாது சார், அவனெல்லாம் ஹையர் அபிஷியல் ஐஜி வரலையும் டிஐஜி வரலையும் பேசுவானு, அவனு ஏடிஜிபி வரலையும் பேசுவானு, அவ்வளோ செல்வாக்குள்ள ஆளு, நான் வெளி மாவட்டத்துல இருந்து இந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கேன், என்னால முடியுமா சார்? இதே மாதிரி ஓப்பனா கேட்டாரு என்கிட்ட. நான் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவர் போலீஸ் ஆபீசர்கிட்ட சொன்னேன், சார் நீங்க ஒன்றும் பயப்படாத, நீங்க வந்து யுவர் இன்ஸ்பெக்டர், அதுவும் கிரைம் டீம்ல இருக்கிறீங்க, இது வந்து திருட்டு பொருளை வாங்கி வச்சிருக்காங்க, இது பெரிய மேஜர் அஃபென்ஸ், நீங்க நார்மலா கேட்டா நகை கடைக்காரன்லாம் மதிக்க மாட்டாங்க, நீங்க போலீஸ் என்ற ஒரு கெத்து போயிட்டு 2 சவுண்ட் விடுங்க சார், இல்ல கடையை சீல் வைப்போம், உனக்கு பிடிச்ச ரிமாண்ட் பண்ண மிரட்டுங்க, அப்பதான் வழிக்கு வருவானு அப்படின்னு சொன்னேன். முதல் தடவை காலையில 10 மணிக்கு போயிட்டு அதே மாதிரி சத்தம் போட்டு வந்துட்டாரு, இவன் வரல. அதன் பிறகு என்ன சார் போயிட்டு ரொம்ப சத்தம் போட்ட, நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணுமே நடக்கல என்ன சார், நீங்க 12 மணிக்கு ஒரு முறை போங்க அப்படின்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து மீண்டும் அனுப்பி விட்டேன். மீண்டும் போயிட்டு சவுண்ட் விட்டாரு. அதன் பிறகு ஈவினிங் 3 மணிக்கு அந்த நகைக்கடை வியாபாரிகள் சங்க தலைவர்கள் அவங்க வந்து அந்த சங்க கட்டடம் இருக்கு, அப்புறம் அங்க மீட்டிங் போட்டு அப்புறம் அவங்க எல்லாம் பேசி அதுக்குள்ளே ஹையர் அபிஷியல்கள்லாம் போன் பண்ணிட்டாங்க, ஐஜி வரலையும் பேசுறாங்க, எஸ்பி கிட்ட எல்லாம் பேசுறாங்க. எது எப்படி இருந்தாலும் கேஸ் திருட்டு கேஸ் ஆச்சு, என்ன பண்ண முடியும், திருட்டு பொருளை வாங்கி வச்சிருக்காரு. பொதுவா திருட்டு கேஸுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் சப்போர்ட் பண்றாங்க. வேற வழி இல்லாம அவர் நகை கடையில இருந்த அந்த பொருளை கரெக்டா எத்தனை கிராமோ அத்தனை கிராம் என்ன பொருளோ அந்த பொருளை அப்படியே எத்தனை பவுன் செயின், எத்தனை பவுன் நெக்லஸ், எத்தனை பவுன் கம்மல், அது எல்லாத்தையும் அவர்கிட்ட எழுதி எல்லாத்தையும் கிளீனா வாங்கியாச்சு. வாங்கிட்டு அவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட், இது வந்து அந்த அக்யூஸ்டுடைய சொந்த பொருள் என்று சொன்னதின் அடிப்படையில் தான் நான் வந்து என் கடையில வாங்கினேன், எல்லாம் வாங்கியிருக்க மாட்டேன்,
இது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நான் இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அவர் அந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுச்சு. இது ஏன்னா நீங்க அந்த நகை கடைக்காரங்கிட்ட கையை வச்சீங்கன்னு சொன்னா அவங்க ஹையர் அபிஷியல் வரையும் பேசுவாங்க. ஆனா அந்த கேஸ்ல எல்லா பொருளையும் ரெக்கவர் பண்ணிட்டு தான் விட்டோம். அதன் பிறகுதான் நம்ம அக்யூஸ்ட வந்து காப்பாற்ற முடிஞ்சு. அண்டர் செக்ஷன் 223 ஜி ஒரு கள்ள நாணயம் சம்பந்தமாக சாப்டர் நம்பர் 12 ஆஃப் ஐபிஎஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு ஃபேக் ஸ்டாம்ப் பேப்பர், ஒரு ஃபேக் ஸ்டாம்ப் பேப்பர் இருக்கு. பேங்க் நோட்ஸ் ஃபேக் ஸ்டாம்ப் பேப்பரா இருக்கிறது, கள்ள நாணயமோ இருக்கிறது. இது சம்பந்தமாக ஒரு குற்றச்சாட்டு செய்யப்படுகின்ற பொழுது, அவர் மீது அக்யூஸ்ட் மீது ஒரு குற்றச்சாட்டு வணையப்படுகின்ற பொழுது, அந்த குற்றத்தை யார் செய்தார், அதற்கு யார் உடந்தையாக இருந்தார், அந்த குற்றம் செய்வதற்கு என்ன முயற்சி செய்யப்பட்டது, அப்ப யார் யார் இருந்தாங்களோ அத்தனை பேர் ஒன்னா சேர்த்து என்ன பண்ணலாம், ட்ரையல் நடத்தலாம். இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க சார், தனித்தனி குற்றம் செய்ததாக பல நபர்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு இருக்கின்ற பொழுது அந்த நபர்கள் இந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எதிலுமே அவர் வந்து ஜாயின் பண்ணல. அண்டர் செக்ஷன் 223ல ஏல ஆரம்பிச்சு ஜி வரை சொல்லியிருக்கோம். இதுல எந்த ஒரு வரம்புக்குள் வராத பட்சத்தில் அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர்களை பொறுத்து ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு விண்ணப்பம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு எதுவும் பாதகம் ஏற்படாது, ஒன்றாக சேர்த்து ட்ரையல் பண்ணா அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீதியின் நலனுக்கு இது உகந்தது என்று நீதிமன்றம் கருதும் பட்சத்தில் அவர்கள் அனைவரையும் ஒன்றாக சேர்த்து ட்ரையல் பண்ணலாம். எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ட்ரையல் நடத்தினா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதே சமயத்துல ஒரே ட்ரையல்ல முடிச்சிடலாம், இதனால ஒரு நீதிக்கு எந்த பாதகமும் ஏற்படாது, நீதிமன்றத்தினுடைய நேரமும் பாதுகாக்கப்படும், பிரசர்வ் பண்ணப்படும், நீதிமன்றத்தினுடைய நேரத்தை நம்ம வந்து சேமிக்க முடியும் அப்படின்னு கோர்ட் நினைச்சாங்கன்னா எல்லாரும் ஒன்னா சேர்த்து இந்த வழக்கை விசாரணை பண்ணிடணும். ஒரு 5 நபர்கள் இருக்காங்க, அந்த 5 பேரும் காட்டுல போயிட்டு என்ன பண்றாங்க, ஆளுக்கு ஒரு பக்கமா என்ன பண்றாங்க, காட்டை வந்து திருத்தி அங்க வந்து விவசாயம் பண்றாங்க, காட்டை அழித்து விவசாயம் செய்யறாங்க. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த 5 பேர் மீதும் கேஸ் போட்டு ஒரே ட்ரையலா நடத்த முடியுமா? காட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 5 விவசாயி காட்டை வந்து அழிச்சு அவங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல ஒவ்வொரு இடத்துல வந்து என்ன பண்றாங்க, விவசாய பயிர் செய்யறாங்க. இப்ப இந்த 5 பேரும் செய்தது ஒரே குற்றம் தான், 5 பேருமே காட்டை அழிச்சாங்க, விவசாயம் பண்ணாங்க, ஆனா வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு நபர்கள். இவங்களை ஒரே ட்ரையலா நடத்த முடியுமா? அந்த 5 பேர் மீதும் ஒரே ட்ரையலாக நடத்த முடியாது. 1936 MWN 1936 MWN மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் 1095 கிரிமினல் 195 1936 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் வால்யூம் 195 1936 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் வால்யூம் 195 பேஜ் நம்பர் 1095 1095. பழைய ஜேர்னல்ல இப்படிதான் சார் இருக்கும். 1936 MWN 1095 கிரிமினல் 195. 2 பஸ் நேருக்கு நேரம் போதிக்குது. ஒரே ட்ரையல் நடத்த முடியுமா? இந்த பஸ்ஸுக்கு தனி ட்ரையல், அந்த பஸ்ஸுக்கு தனி ட்ரையல் நடத்த முடியுமா? முடியாது. இப்ப 2 பஸ் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதின் அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒரே ட்ரையலா நடத்த முடியுமா? நடத்த முடியும். அதை போலவே ஒரு ப்ரோ கேஸ் இருக்கு, சாராய் கேஸ், ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1937, மதுவிலக்கு சட்டம் 1937. அப்ப ப்ரோ கேஸின் அடிப்படையில எதிரிகளுக்கு எதிராக
ஒரு குற்றச்சாட்டு வணையப்படுகிறது. அந்த எதிரிகளை, அந்த குற்றத்தையும் எதிரிகளையும் மீட்பதற்காக இந்திய தண்டனை சட்ட பிரிவு 147 பிரிவு 332 ஒன்னா சேர்த்து விசாரிக்கணும்னு சொல்றாங்க. 147ஐயும் 332ஐயும் ஒன்றாக சேர்த்து விசாரிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப 147 எதை பற்றி பேசுகிறது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 147 எதை பற்றி பேசுகிறது? கலகம் விளைவித்தலுக்கு தண்டனை, பனிஷ்மெண்ட் ஃபார் ரயட்டிங், 2 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். 147. 332 332. அப்ப 332 எதை பற்றி பேசுகிறது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் 147ல ஒரு கேஸ் போடுறாங்க, 332ல ஒரு கேஸ் போடுறாங்க. 332 கொடுங்காயம் விளைவித்தல், வாலண்டரி காசிங் கிரீவியஸ் ஹர்ட். இப்ப கலகம் விளைவித்ததற்கும் கொடுங்காயம் விளைவித்ததற்கும் ஒரே ட்ரையலா நடத்த முடியுமா? இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து விசாரிக்க முடியுமான்னா விசாரிக்க கூடாது. 147 தனியா தான் விசாரிக்கணும், 332 தனியா தான் விசாரிக்கணும். நான் 322 சொல்லிட்டேன், சாரி சார். 332 கலக விளைவித்தல் என்பது தனியாகவும், 332 பொது ஊழியரை அவரது கடமையிலிருந்து தடுக்க காயம் விளைவித்தல் 332. அப்ப 3 வருஷம் ஜெயில் தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கும். 147 தனியா விசாரிக்கணும், 332 தனியா விசாரிக்கணும். ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து விசாரிக்க கூடாது. ஒரு நபர் மீது ஒரு குற்றம் சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த குற்றத்துக்கு அவர் உடந்தையாக இருந்திருக்கிறார். ரெண்டாவது, கூட்டாக விசாரணை செய்யலாம்னா செய்யலாம். அந்த நபர் அவருக்கு எதிராக 420 ஐபிசியின் படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. வேற ஒரு நபர் அவருக்கு அந்த குற்றத்துக்கு உடந்தையா இருந்தான்னு சொல்லிட்டு அவரையும் சேர்த்து இதுல விசாரிக்க முடியுமானா எல்லாத்தையும் சேர்த்து கூட்டா விசாரிக்கலாம். ஆனா எது எது கூட்டாக விசாரிக்க முடியாது? 147 332 கூட்டா விசாரிக்க முடியாது. வால்யூம் 1 MLJ பேஜ் நம்பர் 431. 1954 வால்யூம் 1 MLJ பேஜ் நம்பர் 431. இந்த வழக்குல தான் சொல்றாங்க 147 332 நீங்க ஒன்னா சேர்த்து ட்ரையல் நடத்தாதீங்க. 1954 வால்யூம் 1 MLJ பேஜ் நம்பர் 431. 2 பஸ் நேருக்கு நேர் மோதிக்கிச்சு, 2 டிரைவர் மீது குற்றச்சாட்டு, 2 பேரும் ஒரே ட்ரையல்ல நடத்த முடியுமா? நடத்தலாம். 1931 MWN 566 கிரிமினல் 108. 2 பஸ் நேருக்கு நேர் மோதிக்கிச்சு, 2 பஸ் டிரைவர் மீது குற்றச்சாட்டு. அந்த 2 பஸ் டிரைவரையும் ஒரே ட்ரையல்ல நடத்த முடியுமா? நடத்த முடியும். 1931 MWN 566 566 கிரைம் நம்பர் கிரிமினல் 108. 1931 MWN 566 கிரிமினல் 108. அதே போல 5 விவசாயி காட்டை அழிக்கிறாங்க. 5 பேர் வெவ்வேறான இடங்கள்ல காட்டுல விவசாயம் பண்றாங்க. அப்ப 5 நபர்களை ஒரே வழக்கு விசாரணையில விசாரிக்க முடியுமா? முடியாது. தனித்தனியா தான் விசாரிக்கணும். 1936 MWN 1095 கிரிமினல் 195.
இந்த 420 இருக்கு, ஏமாத்துறாரு, அதுக்கு குற்றத்துக்கு உடந்தையாக இருக்கிறாரு, அதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு, இவங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து விசாரிக்க முடியுமா? கண்டிப்பா விசாரிக்க முடியும். ஏஐஆர் 1960 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 266. ஏஐஆர் 1960 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 266. இந்த 223 யார் யாரையெல்லாம் சேர்த்து ஒன்றாக விசாரிக்க முடியும்? வெங்கட சரவணன் 2014 வால்யூம் 1 MWN கிரிமினல், பேஜ் நம்பர் 360. வெங்கட சரவணன் 2014 வால்யூம் 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், பேஜ் நம்பர் 360. demolition of பாபரி மஸ்ஜித் கேஸ். இந்த 223ல பாபர் மசூதி கேஸ் வருகிறது. ஸ்டேட் வெர்சஸ் கல்யாண் சிங். ஸ்டேட் வெர்சஸ் கல்யாண் சிங். கல்யாண் சிங் என்பவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர். அவருடைய பீரியட்ல தான் என்ன பண்றாங்க, ரத யாத்திரை செல்கிறது. அந்த ரத யாத்திரை தான் பாபர் மசூதியை இடிக்கிறாங்க. இந்த வழக்கில் இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த வழக்கை பதிவு செய்கின்ற பொழுது முன்னாள் முதலமைச்சர் கல்யாண் சிங் அவர் இந்த ரத யாத்திரையை தடுக்க தவறிவிட்டார். அதன் காரணமாகத்தான் இது போன்ற பெரிய வன்முறை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் மீது அத்வானி, முன்னாள் துணை பிரதமர் அத்வானி, இது போன்ற தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. சரி, இவங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து விசாரிக்க முடியுமா? அதுதான் இந்த வழக்கு. சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க இவங்களை எல்லாருமே ஒன்னா சேர்த்து விசாரிக்கணும். ரத யாத்திரையில வந்த அத்வானியும் சரி, அதனுடைய கர சேவகர்கள் அவர்களும் சரி, அப்போதைக்கு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு கல்யாண் சிங்கா இருந்தாலும் சரி, ஒரு குற்றத்தை தடுக்கலாம் என்ன அர்த்தம்? அதுக்கு மறைமுகமா உடந்தையா இருந்தாருன்னு அர்த்தம், அதை அனுமதிக்கிறார்னு அர்த்தம். எனவே இந்த அத்தனை பேரையும் ஒன்றாக சேர்த்து நீங்க விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொன்ன வழக்கு தான் இந்த வழக்கு. டெமலேஷன் ஆஃப் பாபரி மஸ்ஜித் கேஸ் என்று ஃபேமஸாக சொல்வார்கள். இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் சொன்ன வார்த்தைகளை அப்படியே படிக்கிறேன் பாருங்க. இன் டெமலேஷன் ஆஃப் பாபரி மஸ்ஜித் அயோத்தியா கேஸ், discharge of some accused instigators while proceeding against remaining accused கரசேவகர்கள் who were actual preparators of crime in joint trial, not proper proceedings restored against discharged instigator accused persons, as all offenses were committed in course of same transaction and to accomplish a criminal conspiracy, direction issued for conduct of joint trial. எல்லாமே சேம் டிரான்சாக்ஷன்ல வருது. அத்தனை பேரை சேர்த்து ஒரே வழக்கில் நீங்க விசாரிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டேட் வெர்சஸ் கல்யாண் சிங் 2017 வால்யூம் 7 SEC பேஜ் நம்பர் 444. ஸ்டேட் வெர்சஸ் கல்யாண் சிங் 2017 வால்யூம் 7 SEC பேஜ் நம்பர் 444. ஆனா இந்த வழக்கு விடுதலை ஆயிடுச்சு. அது அடுத்த கட்ட விஷயம். ஜாயிண்ட் ட்ரையல் நடத்த முடியுமா முடியாதா? அதான் இங்க பிரச்சனை. யாரெல்லாம் சேர்த்து ஜாயிண்ட் ட்ரையல் நடத்த முடியும் அதை சொன்ன வழக்கு இது. இந்த கேஸ் அக்யூட்டல், அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட் அக்யூட்டல் பண்ணிட்டாங்க. அது அடுத்த கட்ட விஷயம். ஆனாலும் இவர்கள் அனைவரையும் ஒன்றாக சேர்த்து, எந்தெந்த நபர்களை ஒன்றாக சேர்த்து ஜாயிண்ட் ட்ரையல் நடத்த முடியும் என்று சொல்வதற்கான ஒரு பெஸ்ட் கேஸ்ல டெமலேஷன் ஆஃப் பாபரி மஸ்ஜித் அயோத்தியா கேஸ். ஸ்டேட் வெர்சஸ் கல்யாண் சிங் 2017 வால்யூம் 7 SEC பேஜ் நம்பர் 444. Under section 224. பல்வேறு குற்றச்சாட்டுகளில் ஒரு குற்றச்சாட்டுக்காக தண்டிக்கப்படும் பொழுது எஞ்சியுள்ள குற்றச்சாட்டுகளை திரும்ப பெறுதல், withdrawal of remaining charges on conviction on one of several charges. ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு குற்றச்சாட்டுக்கு மட்டும் தண்டிக்கப்படுகின்ற பொழுது மீதம் இருக்கக்கூடிய அந்த எஞ்சியுள்ள பகுதிகள், எஞ்சியுள்ள சார்ஜஸ்,
அந்த குற்றச்சாட்டுகள், மீதி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். இந்த எஞ்சியுள்ள பகுதிகள், எஞ்சியுள்ள குற்றச்சாட்டுகள், மீதம் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்படுகின்ற பொழுது அண்டர் ஆர்டிகல் 248 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா உங்களுக்கு நினைவில் வர வேண்டும். ரெசிடியூரி பவர்ஸ், எஞ்சி அதிகாரங்கள் யாருக்கிட்ட இருக்கும்? in the hands of central government. அதிகாரங்களை பிரிச்சு கொடுக்குறாங்க. கன்கரண்ட் லிஸ்ட் வந்து நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து நம்ம ரோல் மாடலா எடுத்து நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம மேக் பண்ணிருக்கோம், எனாக்ட் பண்ணிருக்கோம். 97 துறைகள்ல வந்து மத்திய அரசாங்கம் சட்டம் இயற்றலாம். 66 துறைகள்ல மாநில அரசாங்கம் சட்டம் இயற்றலாம். 47 துறைகளில் மத்திய அரசாங்கம் சட்டம் இயற்றலாம். அதே நேரத்தில் மாநில அரசாங்கம் சட்டம் இயற்றலாம். மாநில அரசாங்கம் சட்டம் இயற்றுகின்ற பொழுது ஒரு அக்கேஷனல் ஸ்லிப் இருந்தா இட் கேன் பி கண்டோன். இது எல்லாம் பற்றியும் போக மீதம் ஏதேனும் துறைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த துறைகளில் உள்ள அதிகாரங்களை மத்திய அரசினுடைய கரங்களுக்கு கொடுப்பார்கள். இதுதான் பார்லிமெண்ட். அதையும் நீங்க மறக்கக்கூடாது. ஆனா செக்ஷன் 224 withdrawal of remaining charges on conviction on one of several charges. ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, அதில் ஒரே ஒரு குற்றச்சாட்டுக்கு மட்டும் தண்டிக்கப்படுகிறார். மீதமுள்ள குற்றச்சாட்டுகளை வித்ரா பண்ணிக்கணும், வேற வழி கிடையாது. 302க்கு வந்து சார்ஜ் இருக்கு, மற்ற 294 அல்லது 323 அல்லது 506 part 1 அல்லது 307 இதனுடன் இணைந்து ஒரு 302 இருக்கு. 302ல கன்விக்ட் பண்ணிட்டாங்க. மற்ற குற்றச்சாட்டுகளை என்ன பண்ணலாம்? திரும்ப பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சா திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். 302 மேஜர் அஃபென்ஸ், அதுக்கே ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு வேற எதுக்கு நம்ம வந்து தண்டனை கொடுக்கணும்? ஒன்றுக்கு மேற்பட்ட தலைப்புகளில் அடங்கியுள்ள குற்றச்சாட்டுகள் ஒரு நபருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்படுகின்ற பொழுது அதில் ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டு பொறுத்து அந்த நபரை தண்டிக்கப்படும் பொழுது யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ அந்த நபர் அந்த குற்ற வழக்கை ஏற்று நடத்துகிற அலுவலர், ஐ மீன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அல்லது பிரைவேட் கம்ப்ளைண்ட்னா பிரைவேட் கம்ப்ளைண்ட், நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். அல்லது நீதிமன்றம் தானாகவே அந்த குற்றச்சாட்டு அல்லது குற்றச்சாட்டுகளுடைய விசாரணை செய்வதை நிறுத்தி வைக்கலாம். அது போன்ற வழக்கை நீங்க திரும்ப பெறுவதன் மூலமாக அதன் விளைவு என்ன? அந்த குற்றச்சாட்டுகளின் பேரில் அவர் விடுதலை செய்ததாகத்தான் கருதப்படும். திரும்ப பெற்றுக்கொள்ளப்படும் சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும், ப்ராசிக்யூஷன் வித்ட்ரால் பண்றாங்கன்னா எந்த செக்ஷன்ல பண்ணுவாங்க? சிஆர்பிசில 257ல வந்து சொல்றது பிரைவேட் கம்ப்ளைண்டா இருக்கும் இல்லைங்களா? ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து ஒரு புகாரை வந்து வித்ட்ரா பண்றாரு. இப்ப எந்த ப்ரொவிஷன்ல அவர் செய்வார் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஏறு வரிசையா இறங்கு வரிசையா? நடிகர் விஜயகாந்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு, மாநில அரசாங்கம் நினைச்சு என்ன பண்றாங்க? அந்த குற்றச்சாட்டை வந்து வித்ட்ரா பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அந்த குற்றச்சாட்டை வித்ட்ரா பண்ண முடியுமா? இறங்கு வரிசையில் இருக்கும் 3, 2, 1 அண்டர் செக்ஷன் 321 சிஆர்பிசியின் படி ஒரு குற்றச்சாட்டை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். நீங்க 257 அது வேற. 257 பொறுத்த வரலைங்க, நீங்க ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஏத்துறீங்க. அந்த பிரைவேட் கம்ப்ளைண்டின் அடிப்படையில நீங்க அந்த கேஸ் வந்து வித்ட்ரா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க அப்போது நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். சாப்டர் நம்பர் 18 மிக முக்கியமான சாப்டர் சார்.
இதுல கேள்வி இல்லாத எந்த ஒரு கொஸ்டின் பேப்பரும் இருக்காது. சிஆர்பிசில சாப்டர் நம்பர் 18, சாப்டர் நம்பர் 19, சாப்டர் நம்பர் 20, சாப்டர் நம்பர் 21. சாப்டர் நம்பர் 21 கேபிட்டல் ஏ ப்ளீ பார்கெனிங். இந்த 4 சாப்டர் நீங்க கண்டிப்பாக தரவா படிச்சுக்கணும் சார். இதுல இன்னும் ஒரு சில செய்திகள் நான் சொல்லலாம்னு விரும்புறேன். சாப்டர் நம்பர் 18. ஏன்னா நிறைய வழக்குகள் இருக்கு, அது உங்களுக்கு பிரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அருள்ராஜ் 2015 வால்யூம் 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 473. அருள்ராஜ் 2015 வால்யூம் 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 473. இது வந்து 183க்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. அதை போலவே இந்த கேஸ் ஆஃப் ரஜினி AIR 2005 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 392. ப்ரீவியஸ் சாங்ஷன் பற்றி சொன்ன வழக்கு இது ரஜினி. இது 188, அதுக்கு வந்து ப்ரீவியஸ் சாங்ஷன் வாங்கணும். 188 ஐபிஎஸ்ல கேஸ் போடுறாங்க இல்லைங்களா, அது. அடுத்தது 2016 வால்யூம் 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 125. இதுல சார்ஜ் ஃப்ரேமிங், இன்வெஸ்டிகேஷன், என்கொயரி, ட்ரையல் அப்ப சாங்ஷன் வேணும்னு சொன்னாங்க. ஆனா அஜய் அகர்வால் 498A வந்து உடைக்கணும்னு சொன்னா இந்த கேஸ்ல தான் நமக்கு முக்கியம். குரூவல்டி வருது இல்லைங்களா. அஜய் அகர்வால் AIR 1993 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1637. இந்த 4 கேஸையும் கொஞ்சம் பாத்துங்க சார், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். சாப்டர் நம்பர் 18 அமர்வு நீதிமன்றத்தின் முன்பாக விசாரணை செய்வது. ட்ரையல் பிஃபோர் எ கோர்ட் ஆஃப் செஷன். 225 ஆரம்பிக்கும் இந்த செக்ஷன். 237 வரை சாப்டர் நம்பர் 18 பார்க்க போறோம். 25 ஆரம்பிச்சு 37 முடியுது. இந்த 12 சட்டப்பிரிவுகள் under section 225 trial to be conducted by public prosecutor. செஷன்ஸ் ட்ரையலை பொறுத்தவரை ஒரு அமர்வு நீதிமன்றத்தின் முன் நடக்கும் வழக்கு விசாரணை. ஒவ்வொரு கேஸிலும் சரி, ஒவ்வொன்றிலும் வாதி தரப்பில் அரசு குற்றத்துறை வழக்கறிஞர் வழக்கை நடத்த வேண்டும். பாதிக்கப்பட்ட தரப்புல யார் கேஸ் நடத்துவான்னு சொன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான். இதான் அண்டர் செக்ஷன் 225. 226 பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து அதுக்காக வக்காலத்து போடணுமா, மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் போடணுமா, மெமரண்டம் ஆஃப் அப்பியரன்ஸ் போடணுமா, தேவையில்லை. அண்டர் செக்ஷன் 226 பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு தரப்பா கேஸ் நடத்துறது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் 225. 226 அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன செய்யணும், அவர் தான் அந்த கேஸ் வந்து ஓபன் பண்ணணும். ஐ மீன் தொடங்கணும். ப்ளீஸ் ஓபன் யுவர் டாக்னுவாங்க. ஐ ஓபன் மை டாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் பேச்சை நான் தொடங்கினேன், என் பேச்சை ஆரம்பித்தேன்னு அர்த்தம். அண்டர் செக்ஷன் 226 சொல்றாங்க ஓப்பனிங் கேஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன். 209 ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல என்ன பண்றாங்க, இங்க கமிட்டல் ஆகி வருது. 207 ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல காப்பீஸ் கொடுத்துறாங்க. உடனே 209 கமிட்டல் பண்ணி இங்க அனுப்புறாங்க. ஏன்னா அண்டர் செக்ஷன் 193 சிஆர்பிசின் படி டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. அப்ப டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்டு கேஸ் அனுப்பணும்னு சொன்னா கமிட்டல் பண்ணி தான் அனுப்பணும். கமிட்டல் பண்ணி அனுப்புறேன்னு சொன்னா 209 சிஆர்பிசி தான் ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி கமிட்டல் பண்ணி அனுப்பப்பட்ட பிறகு
அந்த குற்றச்சாட்டை விவரித்து அந்த சாட்சிகள் என்ன இருக்கிறாங்களோ அந்த சாட்சிகளை கொண்டு எதிரி குற்றவாளிதான் என்று சொல்லி அவர் நிரூபிக்க நினைச்சிருப்பார், பிளான் பண்ணியிருப்பார், உத்தேசித்திருப்பார். இந்த குற்றச்சாட்டை இந்த எதிரி தான் செய்தார், எனவே அவர் மீது தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி அதை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எடுத்து சொல்வார். எடுத்து சொல்லி அவர் தான் அந்த கேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார், ஓபன் பண்ணுவார், தொடங்கி வைப்பார். 225ல அரசு தரப்புக்காக ஆஜராகிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஐ மீன் பாதிக்கப்பட்டவருக்காக ஆஜராகக்கூடியவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். 226ல அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ண, இந்த அக்யூஸ்ட் வந்து இந்த குற்றம் பண்ணியிருக்கிறாரு, எனவே தண்டிக்கப்படக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் என்ன பண்ணணும், அந்த அக்யூஸ்ட் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை எடுத்து சொல்லி அந்த கேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஆரம்பிச்சு வைக்கணும். அப்படி ஆரம்பிச்சு வைக்கப்பட்ட பிறகு எதிரி என்ன சொல்றாரு, இல்லைங்க எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, இந்த வழக்கு வந்து கேஸ் கட்ட எல்லாத்தையும் படிச்சு பாருங்க, அங்க இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸ் 161 ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் பாருங்க, எனவே எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, என் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு போதுமான ஆதாரம் எதுவும் இல்லை, அது மட்டும் இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை, நான் படுத்த படுக்கையா இருக்கிறேன், என்னால வந்து கோர்ட் ஒவ்வொரு ஹியரிங்கும் வந்து ஆஜராக முடியாது, நான் ஏஜ், இந்த காரணங்களை எல்லாவற்றையும் சொல்லி என்ன பண்ணுவாங்க, நம்ம டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட முடியும் அண்டர் செக்ஷன் 227. 225ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு சார்பா வழக்கு நடத்துபவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். 226ல அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ண, அந்த அக்யூஸ்டுக்கு எதிராக இந்த குற்றம் செய்திருக்கிறார் அந்த அக்யூஸ்ட், எனவே தண்டிக்கப்படக்கூடியவர் என்பதாக இவற்றை எல்லாம் எடுத்து சொல்லி கோர்ட்டுக்கிட்ட கேஸ் நடத்த அவர் தான் வந்து ஆரம்பிச்சு வைக்கணும். அப்படி ஆரம்பித்து வைக்கின்ற பொழுது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்னார் இல்லைங்களா, இவர் தான் குற்றம் செய்தான்னு சொல்லி. அப்ப டிஃபென்ஸ் என்ன பண்றாருன்னா, அக்யூஸ்ட் சொல்றாரு, இல்ல நான் இந்த குற்றம் செய்யல, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீங்க வேணா டாக்குமெண்ட் பாருங்க, அது மட்டும் இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால ஒவ்வொரு வாய்தாக்கும் வந்து ஆஜராக முடியாது, எனக்கு டிஸ்சார்ஜ் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போடலாம். அதுதான் 227. குற்றச்சாட்டை சொன்னவனே அதை மறுத்து என்ன பண்றாரு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்க வேணா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்க, கேஸ் கட்ட படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு, டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப நீதிமன்றம் அந்த பெட்டிஷன் அலோ பண்ணலாம், அல்ல டிஸ்மிஸ் பண்ணலாம். அதன் அடுத்த ஸ்டேஜ் தான் டிஸ்சார்ஜுக்கு அடுத்தது தான் சார்ஜே வரும். இங்கதான் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ். நம்ம 2B ஃபார்ம் நம்பர் 32 இதையெல்லாம் பார்த்திருக்கோம் பாருங்க. 228ல தான் வருது ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ். நீதிமன்றம் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணாம பாக்குறாங்க, கேஸ் கட்டு எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு இந்த அக்யூஸ்ட் தான் குற்றம் செய்திருப்பார் என்று அனுமானிப்பதற்கு போதுமான ஆதாரம் இருக்கும் பட்சத்தில் நீதிபதியானவர் அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபருக்கு எதிராக குற்றச்சாட்டை வணைவார். அந்த குற்றம் அமர்வு நீதிமன்றத்தால் மட்டுமே விசாரணை செய்யத்தக்கதாக இருக்கும் பட்சத்தில் அந்த எதிரின் மீது ஒரு குற்றச்சாட்டை வணைவதுடன் விசாரணைக்காக அந்த வழக்கை என்ன பண்ணலாம், சிஜேஎம்க்கு அனுப்பலாம். அதன் பேரில் சிஜிஎம் என்ன பண்ணலாம், ஆன் போலீஸ் ரிப்போர்ட்டா, காவல் அறிக்கையின் பேரில் இருக்கிறதா, தொடரப்பட்ட பிடிக்கட்டளை ஒரு வாரண்ட் கேஸா, அதுக்கான ப்ரொசீஜர் வாரண்ட் ப்ரொசீஜரை பயன்படுத்தி அவர் என்ன பண்ணலாம், அந்த நடைமுறைக்கு அந்த வழக்கை அந்த குற்றத்தை விசாரணை செய்ய வேண்டும். அந்த செக்ஷன் 28 கிளாஸ் 1ல சொல்றாங்க, அந்த குற்றம் சம்பந்தமாக பரிசீலனை செய்த பிறகு நீதிமன்றத்துக்கு தெரிய வருது என்றால் வந்து இந்த தப்பு பண்ணிருக்கிறான்னு சொல்லி நம்புவதற்கு காரணம் இருக்கு, அனுமானிப்பதற்கு பிரசியூம் பண்றதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கும் பட்சத்தில் நீதிபதியானவர் அண்டர் செக்ஷன் 28 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏவின் படி அந்த குற்றச்சாட்டை வணைந்த பிறகு நீதிமன்றத்தால் மட்டும்தான், அமர்வு நீதிமன்றத்தால் மட்டும்தான் அது விசாரணை செய்யப்படும் குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அந்த எதிரியின் மீது ஒரு குற்றச்சாட்டை வணைவதுடன் அதை விசாரணைக்காக என்ன பண்ணலாம், சிஜிஎம்கே அனுப்பலாம். அதுக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணணும், ஒரு உத்தரவு போட்டு சிஜிஎம் விசாரிக்கணும்னு சொல்லணும். அதன் அடிப்படையில் சிஜிஎம் என்ன பண்ணுவாரு, அதை விசாரிக்கின்ற பொழுது இது காவல் அறிக்கையின் பேரில் தொடரப்பட்ட வழக்கா என்று பார்ப்பார், அல்லது பிரைவேட் கம்ப்ளைண்டா என்று பார்க்கிறார். காவல் அறிக்கையின் பேரில் தொடரப்பட்ட ஒரு பிடிக்கட்டளை வழக்கு, பிடிக்கட்டளை வழக்காக இருக்கும் பட்சத்தில் வாரண்ட் கேஸ் ப்ரொசீஜரை தான் அவர் ஃபாலோ பண்ணணும். 23/6/2006 இது நடைமுறைக்கும்.
அண்டர் செக்ஷன் 228 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி, அந்த குற்றம் அமர்வு நீதிமன்றத்தால் மட்டுமே விசாரணை செய்யப்படத்தக்கதானால் அமர்வு நீதிமன்ற நீதிபதி அந்த எதிரியின் மீது ஒரு குற்றச்சாட்டை வரைந்து அது எழுத்து மூலமாக இருக்க வேண்டும். அந்த குற்றச்சாட்டை வணைகின்ற பொழுது அந்த குற்றச்சாட்டு எதிரிக்கு படித்து காட்டப்பட்டு அவர் இந்த எதிரிக்கு விலக்கி சொல்லப்பட்டு எதிரிக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றத்தை செய்ததாக எதிரி ஒப்புக்கொள்கிறாரா அல்லது விசாரணையை செய்யப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்கிறாரா என்று பார்க்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 228 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏல சொல்றாங்க ஒரு குற்றச்சாட்டு வரையறாங்க. சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க எதிரிக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்னா இந்த ஆள் வந்து தப்பு பண்ணிருப்பாரு சொல்லி நீதிமன்றம் நம்புகின்ற பொழுது சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏவின் படி அந்த குற்றச்சாட்டு ஃப்ரேம் பண்ணப்பட்ட பிறகு என்ன பண்ணும்? யார் ஃப்ரேம் பண்ணுவாங்க? நீதிமன்றத்தால், அமர்வு நீதிமன்றத்தால் மட்டுமே விசாரணை செய்யக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அப்ப செஷன் ஜட்ஜ் வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி நேரா சிஜிஎம் அனுப்பிடுவார். அவ்வாறு அனுப்புவது ஒரு உத்தரவாக இருக்கும், ஒரு ஆர்டர், ஸ்பீக்கிங் ஆர்டரா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த ஆர்டரின் அடிப்படையில் அந்த சிஜிஎம் என்ன பண்ணுவார்னா வாரண்ட் கேஸ் ப்ரொசீஜரை தான் அவர் ஃபாலோ பண்ணணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 228 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ. கிளாஸ் பில சொல்றாங்க ஒரு குற்றம் அது அமர்வு நீதிமன்றத்தால் மட்டுமே விசாரணை செய்யத்தக்கதாக இருக்கும் பட்சத்தில் அந்த அமர்வு நீதிமன்ற நீதிபதி என்ன செய்யணும்? அந்த குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு எதிராக குற்றச்சாட்டை வணைந்து அந்த குற்றச்சாட்டு எப்படி இருக்கணும்? எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். அதை எதிரிக்கு படித்து காட்ட வேண்டும். எதிரிக்கிட்டே விலைக்கு சொல்லப்பட்டிருக்க வேண்டும். குற்றத்தை ஒத்துக்கொள்கிறாயா இல்லையா என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். அவர் ஒப்புக்கொண்டால் கில்டி மெமோ வாங்கிட்டு அவரை கன்விக்ட் பண்ணலாம். இல்லை என்று சொன்னால் வழக்கு விசாரணை நடத்தணும் சார். இதுதான் அண்டர் செக்ஷன் 228. 229ல சொல்றாங்க குற்றம் செய்ததாக ஒப்புக்கொள்வதின் பேரில் தண்டிக்கப்படுதல். இப்ப கில்டி மெமோ செஷன்ஸ் கோர்ட்ல எந்த செக்ஷன்ல போட முடியும்? அண்டர் செக்ஷன் 299. அட்மிஷன் பெட்டிஷன் செஷன்ஸ் கோர்ட்ல எந்த செக்ஷன்ல போட முடியும்? நம்ம நார்மலா அட்மிஷன் பெட்டிஷன் போடுறோம். அந்த அட்மிஷன் பெட்டிஷன் செஷன்ஸ் கோர்ட்ல போடுறதா இருந்தா அண்டர் செக்ஷன் 229. நான் தான் குற்றம் செய்தேன் ஐயா, நான் ஒத்துக்கிறேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த ஒப்புதல் உரையின் பேரில் நீதிபதி எதிரியை தண்டிக்கலாம். கில்டி மெமோ, கன்விக்ஷன் ஆன் பிளீ ஆஃப் கில்டி அண்டர் செக்ஷன் 229. அண்டர் செக்ஷன் 230 டேட் ஃபார் ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ். குற்றத்தை ஒத்துக்க மாட்டாங்க, கேஸ் நடத்த மாதிரி நடத்துறேன் சார், ரைட். உடனே என்ன பண்ணுவேன்? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணணும். அந்த தேதியில வந்து ப்ராசிக்யூஷன் தரப்புல இருக்கக்கூடிய அத்தனை சாட்சி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் பண்ணுவாரு. அதான் பிக்ஸ் ஆன் டேட் என்று சொல்வார்கள். இப்ப ட்ரையலை வந்து பிக்ஸ் பண்ணிடுவாரு. ஏனென்று சொன்னால் அக்யூஸ்ட் வந்து அவர் கேஸ் நடக்க மறுக்கிறார். அண்டர் செக்ஷன் 230 படி என்னென்ன சொல்றாங்க? if the accused refuses to plead or does not plead or claims to be tried or is not convicted under section 229 தான் guilty memo, or not convicted under section 229, the judge shall fix a date for the examination of witnesses and may on the application of the prosecution issue any process for compelling the attendance of any witness or the production of any document or other thing. ஒரு எதிரி வந்து ஒரு வாதரை செய்ய மறுக்கிறாரு அல்லது செய்யாம இருக்கிறாரு அல்லது 229ல வந்து விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று கோரினாலோ அல்லது 229ல வந்து எதிரி தண்டிக்கப்படாமல் இருந்தாலோ நீதிபதியானவர் சாட்சிகளை வரவழைத்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தேதியை வந்து நிர்ணயிப்பார். சாட்சிகள் மட்டுமல்ல, சான்றாவணங்களும் இருக்கலாம். சான்றாவணங்கள் மட்டுமல்ல, சான்று பொருட்களும் இருக்கலாம். மெட்டீரியல் ஆப்ஜெக்டும் இருக்கலாம், டாக்குமெண்ட்டும் இருக்கலாம், விட்னஸும் இருக்கலாம். டேட்டா பிக்ஸ் பண்ற வேண்டியதுதான். அவர் குற்றத்தை ஒத்துக்கிறாரு, ஒத்துக்கல, கேஸ் நடத்த போறான்னு சொல்றாரு அல்லது கேஸ் நடத்த மாட்டான்னு சொல்றாரு, எது எப்படியா இருந்தாலும் சரி நீதிபதி என்ன செய்யணும்?
உடனே ட்ரையலை பிக்ஸ் பண்ணிடணும். அண்டர் செக்ஷன் 230. இந்த இடத்துல தான் சார் ஒரு விஷயம் நடந்தது. அப்துல் கசாப் தாஜ் கொரமண்டல் ஹோட்டல் டெரரிஸ்ட் அட்டாக் பண்றாங்க. அந்த நேரத்துல அப்துல் கசாப்புக்கு ஒரு வக்கீல் கூட ஆஜராகல. உடனே நீதிமன்றம் சொல்றாங்க, அப்துல் கசாப்புக்கு யாராவது வக்கீல் ஆஜராகவில்லை என்று சொன்னால் அப்துல் கசாப்பை இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்து விடுவோம். அப்துல் கசாப் கிட்ட கேக்குறாங்க, நீ கேஸ் நடத்த போறியா? இல்லைங்க. ரெண்டாவது கேள்வி கேக்குறாங்க கோர்ட்டார், சரிங்க உங்களுக்கு இலவச வக்கீல் வச்சு தரேன், கேஸ் நடத்துறீங்களா? வேண்டாம். ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டான் அந்த டெரரிஸ்ட். ஸ்ட்ராங்கா சொன்னப்பட்ட பிறகுதான் நீதிமன்றம் என்ன பண்றாங்க, அவருக்கு ஆதரவாக யாராவது வக்கீல் ஆஜரானா நாங்க கேஸ் நடத்துவோம், இல்லைன்னா இந்த கேஸ வந்து நாங்க அக்யூட்டல் பண்ணுவோம். அதன் பிறகுதான் ஒரு அட்வொகேட் ஆஜரானார். அந்த விஷயத்தை தான் இங்க சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 230 சிஆர்பிஸ்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அவர் வாதுரை செய்ய மறுத்தாலோ அல்லது வாதுரை செய்யாமல் இருந்தாலோ விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று கோரினாலோ அல்லது 229வது பிரிவின்படி எதிரி தண்டிக்கப்படாமல் இருந்தாலோ 4 விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க பாருங்க. அவர் ப்ளீட் பண்றாரு இல்ல ப்ளீட் பண்ண மாட்டான்னு சொல்றாரு. கேஸ் நடத்துறேன் இல்ல நடத்த மாட்டேன், அல்லது கேஸ் நடத்துறேன் கில்டி மெமோ இல்லாம நான் கேஸ் நடத்துறேன் அப்படின்னு சொன்னாலும் கேஸ் என்ன பண்ணணும், ஜட்ஜி எதையும் பார்க்க கூடாது. சரி, கேஸ் நடத்துறீங்களா? நடத்த மாட்டேன்னு சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குற்றத்தை ஒத்துக்கினா 229 முடிஞ்சு போச்சு. குற்றத்தை ஒத்துக்கலாம் மேற்கொண்டு நீங்க வந்து டேட் வந்து பிக்ஸ் பண்றீங்க, ட்ரையலை வந்து பிக்ஸ் பண்ணுங்க. ட்ரையலை பிக்ஸ் பண்ண பிறகு அண்டர் செக்ஷன் 231 படி வாதி தரப்புக்கான சாட்சியம் 230 வந்து தேதி பிக்ஸ் பண்றாங்க, வாதி தரப்புக்கான சாட்சிக்கான தேதி. 231 அந்த சாட்சியத்தை எடுக்கிறாங்க. ஒரு நீதிமன்றத்தால் ஒரு தேதி குறிப்பிடப்பட்டிருக்கு, நிர்ணயிக்கப்பட்ட தேதி என்று நீதிபதியானவர் வாதி தரப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தாக்கல் செய்யப்பட்ட சாட்சியம், சான்றாவணங்கள் அல்லது பொருட்கள், சாட்சிகளை ஏதாவது ஆஜர்படுத்தினா அந்த சாட்சிகள் அவர்களை விசாரணை செய்ய வேண்டும். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, நீதிபதி அவருடைய விருப்பம் போல் எந்த சாட்சியானாலும் சரி குறுக்கு விசாரணை மற்ற வேற எந்த சாட்சியா இருந்தாலும் சரி அந்த சாட்சிகளுடைய விசாரணை முடியும் வரை ஒத்தி போட அனுமதிக்கலாம். அல்லது மேற்கொண்டு குறுக்கு விசாரணைக்காக சாட்சி என்ன பண்ணலாம், மீண்டும் கூப்பிடலாம். இதுல டெஃபர் பெட்டிஷன் எந்த செக்ஷன்ல வரும்? இந்த கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க சார். யாராவது சொல்ல முடியுங்களா? டெஃபர் பெட்டிஷன் எந்த செக்ஷன்ல வரும்னு? இந்த டெஃபர் பெட்டிஷன் என்னன்னு நல்லா தெரிஞ்சுங்க. நல்ல சீனியர் மோஸ்ட் அட்வொகேட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மர்டர் கேஸ் நடத்துறாங்கன்னா போலீஸ் ஆபீசர் வந்து PW 2 அல்லது PW 3 அவங்கள கூட்டு வந்திருப்பாங்க. கோர்ட் வந்து என்ன பண்ண கடுமையா சொல்லிருப்பாங்க, போலீஸ் கிட்ட ரொம்ப வார்ன் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா அடுத்த வாய்தாக்கு நீங்க வந்து விட்னஸை கூப்பிட்டு வரலன்னா உங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்பெக்டர் பயந்து போயிடுவார். யாராவது ஒரு சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துருவோம், இல்லைன்னா நம்ம மேல வந்து சார்ஜ் பண்ணிடுவாரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி ஐயா அப்படின்ட்டு PW 3 PW 4 அவங்கள கூட்டு வந்து நிறுத்துவார். அப்ப டிஃபென்ஸ் லாயர், நல்ல விஷயம் தெரிஞ்ச லாயர் வராங்கன்னா, சீனியர் மோஸ்ட் வராங்கன்னா, அவர் யாரு எத்தனை சாட்சின்னு கேட்பாங்க. முதல்ல போலீஸ் கிட்ட அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கேட்டுக்கலாம், இல்ல பிபிட்ட கேட்டுக்கலாம், இல்ல கோர்ட்ல கேட்டுக்கலாம். இல்லைங்க இந்த வழக்கில் வந்து அவர் தான் வந்து PW 4ங்க. அப்ப டிஃபென்ஸ் லாயர் என்ன செய்யலாம்னா, PW 1 விசாரிச்சுட்டு தான் நான் மற்றவங்க எல்லாம் விசாரிப்பேன், அது வேலை விசாரிக்க முடியாதுன்னு சொல்லலாம். சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லலாம். அப்ப உடனே டிஜே என்ன சொல்லுவாங்க, அப்பனா டெஃபர் பெட்டிஷன் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அண்டர் செக்ஷன் 231 சப்செக்ஷன் 2 ஆஃப் CRPC படி நாம டெஃபர் பண்ணலாம். மீண்டும் போலீஸுக்கு ஒரு வார்னிங், நீங்க என்ன PW 1 விட்டுட்டீங்க, 2 விட்டுட்டீங்க, 3 மட்டும் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, கடமைக்குன்னு வேலை செய்றீங்களா? ஒழுங்கா PW 1 2 கரெக்டா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், வார்ன் பண்ணிட்டு அந்த டெஃபர் பெட்டிஷன் அண்டர் செக்ஷன் 231 சப்செக்ஷன் 2 ஆஃப் CRPC படி அந்த பெட்டிஷன் கேன் பி அலௌட் பை தி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். அந்த கேஸ் has to be adjourned on another date. எதுக்காகனா
இந்த கேப்ல நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலே பீடல் ஒண்ணு உயிரோட இருக்காரா இல்லையா, ஒண்ணு. ரெண்டாவது, பீடல் ஒண்ணுக்கு வந்து இந்த வழக்கில் வந்து சாட்சியம் சொல்வதற்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா இல்லையா, ரெண்டு. மூன்றாவது, பீடபிள்யூ ஒண்ணு வேற ஏதாவது மனநிலை பாதிக்கப்பட்டுட்டாரா இல்லையா. ஏன்னா ஒரு கேஸினுடைய பீடபிள்யூ ஒண்ணு உடைச்சிட்டாவே மற்ற எல்லாத்தையும் உடைச்சுன்னு வந்துடலாம். அதுக்காக தான் டிஃபென்ஸ் லாயர் ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க, நல்ல ஈகல் மாதிரி கழுகு பார்வையோட இருப்பாங்க. நல்ல விஷயம் தெரிஞ்ச டிஃபென்ஸ் லாயர், பெரிய பெரிய சீனியர்லாம் அப்படிதான் இருப்பாங்க. ரெண்டாவது காரணம் தான், இன்னைக்கு நான் வந்து ரெடியா வரலைங்க, நோட்ஸ் போடலைங்க, நான் நிறைய கேஸ்ல நான் வந்து என்கேஜ் ஆகியிருந்துட்டேன், என்னால இன்னைக்கு கிராஸ் பண்ண முடியாது, வேற ஒரு டேட் கொடுக்குன்னு சொல்லி கேட்டுவாங்களாம். அது ரெண்டாவது காரணம். பதிவு செய்யப்படாத ஆவணத்தை கொண்டு வந்து நம்ம கொலாட்ரல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ற காரணம் அந்த காரணம். இப்ப டெஃபர் பெட்டிஷன் என்னன்னா, பீடபிள்யூ ஒண்ணுல இருந்து விசாரிக்கணும், அப்பதான் வந்து முறையா இருக்கும். போலீஸ் ஆபீசர் பீடபிள்யூ 7 கொண்டு வந்து நிறுத்திருப்பாரு, பீடபிள்யூ 1 விசாரிச்சிருக்க மாட்டோம். அந்த நேரத்தில் டெஃபர் பெட்டிஷன் போட முடியுமா, கண்டிப்பா போட முடியும். ஆனா இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் அதை நான் குறிச்சு வச்சேன், எங்க இருக்குன்னு தெரியல. அதுல சொல்றாங்க, சில நேரங்கள் அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை மன்னிச்சு நீங்க வந்து கிராஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வினோத்குமார் ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாட்சிகளை விசாரிக்கிறாங்களா அன்னைக்கே நீங்க கிராஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. வினோத்குமார் ஜட்ஜ்மெண்ட் அதுதான் சொல்றாங்க, நான் பிறகு சொல்றேன் அதை பற்றி. ரைட். அண்டர் செக்ஷன் 232 அக்யூட்டல், வாதி தரப்பு சாட்சியத்தை, ஐ மீன் ப்ராசிக்யூஷன் விட்னஸ் வந்து விசாரிக்கிறாங்க, கவர்மெண்ட் விட்னஸ் எல்லாம் விசாரிச்சுட்டாங்க. விசாரணை செய்த பிறகு ப்ராசிக்யூஷன் விட்னஸும் கேட்கறாங்க, எதிர்த்தரப்பு விட்னஸும் கேட்கறாங்க. ரெண்டுமே கேட்ட பிறகுதான் எதிரி அந்த குற்றத்தை செய்தார் என்பதற்கு போதுமான சாட்சியம் எதுவும் இல்லாத பட்சத்துல அந்த நீதிபதி என்ன செய்வாங்க, அந்த நபரை வந்து விடுதலை பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க, உலகத்துல எந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதிகபட்சமான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் யாருக்கு சாதகமா இருக்குன்னா 99.9% அக்யூஸ்டுக்கு ஃபேவரா தான் இருக்கும். எந்த செக்ஷன் எடுத்தாலும் முதல்ல விடுதலை தான் வருது, ரெண்டாவது தான் தண்டனை வருது. இது எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எந்த நோக்கத்திற்காக அந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னா, ஒரு நிரபராதி எந்த இடத்திலும் தண்டிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக. Under section 233, entering upon defense. Under section 232 படி விடுதலை செய்யப்படாத பொழுது அவர் தம்முடைய எதிர்வாதத்தை செய்ய 232 படி அவர் வந்து விடுதலை பண்ணல, உடனே டிஃபென்ஸ் எடுக்கலாம், எதிர்வாதம் செய்ய அவர் முற்படலாம். அந்த அக்யூஸ் தரப்புல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் லாயர் தான் செய்வார் இதை. அதற்கு ஆதரவாக அவர்கிட்ட என்னென்ன இருக்கிறதோ அந்த சாட்சியம், சான்றாவணம், சான்று பொருள், அது எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம், அதை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளலாம். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, எழுத்து மூலமான ஒரு எதிர்வாதுரை, ரிட்டனா ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்கிறாருன்னு சொன்னா அதையும் வழக்கு கட்டுல சேர்த்துக்கணும். ஆனா இதுக்கென்று தனியா ஒரு சட்டப்பிரிவு இருக்கு, ஏறு வரிசையில் அமைஞ்சிருக்கு பாருங்க, 2, 3, 4 தனியா இருக்கு, அத பிறகு பார்க்கலாம். ஒரு ரிட்டனா கொடுக்கிறாருன்னு சொன்னா சிஆர்பிசில எந்த ப்ரொவிஷன்ல வருங்க, ரிட்டன் ஆர்குமெண்ட் சிஆர்பிசில எந்த ப்ரொவிஷன்? சார் யாரா சொல்ல முடியுங்களா? ஒரு ரிட்டன் ஆர்குமெண்ட் கொடுக்கிறாருன்னா எந்த ப்ரொவிஷன்ல கொடுக்க முடியும்? அண்டர் செக்ஷன் 314 சிஆர்பிசி மறக்க கூடாது, 294 சிஆர்பிசி மறக்க கூடாது, டெஃபர் பெட்டிஷன் 231 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி மறக்க கூடாது, அக்யூட்டல் 232 மறக்க கூடாது. 232ல ஒருத்தர் வந்து விடுதலை பண்ணலாம், 233ல டிஃபென்ஸ் எடுக்க சொல்லணும். அப்ப டிஃபென்ஸ் எடுக்கிறான்னு சொன்னா அந்த அக்யூஸ்டுக்கு சாதகமா இருக்கக்கூடிய சான்றுகள், சான்றாவணங்கள், சான்று பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை கொண்டு வாங்கன்னு சொல்லி கால் ஃபார் ரெக்கார்ட்ஸ் பண்ணலாம், சென்பார் பண்ண முடியும்.
சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, நீங்க எதிர் வழக்குரை ஏதாவது தாக்கல் செய்யும் பட்சத்தில் 233ல நீங்க எதிர் வழக்குரை ஏதாவது தாக்கல் செய்யும் பட்சத்தில், if the accused puts in any written statement, the judge shall file it with the record. அத கட்டுல சேர்த்துக்கணும். If the accused applies for the issue of any process for compelling the attendance of any witness or the production of any document or thing, the judge shall issue such process unless he considers for reasons to be recorded that such application should be refused on the ground that it is made for the purpose of vexation or delay or for defeating the ends of justice. Under section 233 உட்பிரிவு 3ல சொல்றாங்க, ஒரு சாட்சி ஏதேனும் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று அந்த சாட்சியை கண்டிப்பா நீங்க வந்து கோர்ட்ல கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் சாட்சிக்கு படி கட்டுறாரு. டேட்டா அப்ப அக்யூஸ்ட் சொல்ற அந்த சாட்சி கண்டிப்பா கொண்டு வாங்க, இது விசாரிக்கணும், சாட்சி விசாரிச்சா தான் எனக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்றாருன்னு சொன்னா கம்பல் பண்ண முடியுமானா கண்டிப்பா கம்பல் பண்ண முடியும். ஆனால் அது போன்ற மனு போடுறாருன்னு சொன்னா நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்க கூடாது, வழக்கை வந்து அலைகழிக்கும் கூடிய டிராகன் அண்ட் ப்ரொசீட் பண்ணக்கூடாது, காலதாமதம் ஏற்படுத்தணும் என்ற நோக்கத்துக்காக அந்த மாதிரி மனு போடக்கூடாது, நீதியின் குறிக்கோள்களை சிதைக்கும் பொருட்டு அந்த மாதிரி மனு போடக்கூடாது. நீதி நலனுக்கு உகந்ததாக இருக்கும் பட்சத்தில் அண்டர் செக்ஷன் 233 சப்செக்ஷன் 3 படி நீங்க பெட்டிஷன் போடலாம், கால் ஃபார் ரெக்கார்ட்ஸ் கேட்கலாம். இதே 91 சிஆர்பிஸ்லயும் கால் ஃபார் ரெக்கார்ட்ஸ் கேட்கலாம், சென்ட் பார் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அண்டர் செக்ஷன் 234 ஏறு வரிசையில் இருக்குது பாருங்க, 2, 3, 4 ஆர்குமெண்ட்ஸ். எதிர்த்தரப்புக்கான சாட்சிகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அவருடைய விசாரணை முடிந்ததும் அரசின் சார்பில் ஆஜராகக்கூடிய குற்றத்துறை வழக்கறிஞர் அவர்கள் அவருடைய வழக்கை தொகுத்துரைக்க வேண்டும். சம்மப் பண்ணும், அவர் தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் என்ன பண்ணுவார், சம்மப் பண்ணுவார். அவர் சம்மப் பண்ணப்பட்ட பிறகு டிஃபென்ஸ் லாயர் அதுக்கு பதில் சொல்வார். அண்டர் செக்ஷன் 234 ஆஃப் சிஆர்பிசி படி வாத பிரதிவாதங்கள் முடிந்த பிறகு prosecution தரப்புல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் he has to sum up his case before court of session. அதன் பிறகுதான் டிஃபென்ஸ் லாயர் அவருடைய ஆர்குமெண்ட்டை எடுத்து வைப்பார். இந்த சூழ்நிலை ஏதேனும் கொஸ்டின் ஆஃப் லா இருக்கும் பட்சத்தில் அல்லது அந்த வக்கீல் சொல்றாரு நீதிபதியினுடைய அனுமதியோடு அந்த சட்ட பிரச்சனை குறித்து வாதி தரப்பு தம் வாதங்களை எடுத்துரைக்கலாம். அண்டர் செக்ஷன் 235 விடுதலை தீர்ப்பு அல்லது தண்டனை தீர்ப்பு. முதல் வார்த்தை எதை சொல்றாங்க பாருங்க, விடுதலை தான் சொல்லுவாங்க, தண்டனை எடுத்தவனே சொல்ல மாட்டாங்க. (232) விடுதலை இருக்கு, 235 விடுதலை தீர்ப்பு இருக்கிறது. வாதி பிரதிவாதிகள் ரெண்டு தரப்புல சாட்சிகள் சான்றாவணங்கள் பொருட்களை எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்ச பிறகு அந்த எதிரிக்கு எதிராக எந்த ஒரு சார்ஜும் வந்து மேட் அவுட் ஆகலன்னு சொன்னா அப்பவே வந்து நீதிபதி என்ன பண்ணுவார், அவரை விடுதலை பண்ணிடுவார். அது 232. ஆனால் 235 பாருங்க, வாதங்களையும் சட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அவற்றையும் கேட்ட பிறகுதான் நீதிபதி இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு வழங்குவார். இரண்டாவது பாயிண்ட், எதிரி தண்டிக்கப்படுவாரானால் நீதிபதி 360வது பிரிவின்
அண்டர் செக்ஷன் 360 சிஆர்பிசியின் படி அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற விவரங்களை அந்த தண்டனை சம்பந்தமாக எதிரி தரப்பை கேட்டு அதன் பின் தண்டனை வழங்க வேண்டும். பொருந்துமா பொருந்தாதா? பொருந்தும். 360 படிக்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 3 ஆஃப் பிஓ ஆக்ட், ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் உங்களுக்கு நினைவில் வர வேண்டும். அண்டர் செக்ஷன் 4 ஆஃப் ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் உங்களுக்கு நினைவில் வர வேண்டும். கண்டித்து விடுதலை, விடுதலைக்கு பிறகு அவர் கண்காணிப்பின் பேரில் விடுதலை. கண்டித்து விடுதலை அண்டர் செக்ஷன் 3 ஆஃப் ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட். கண்காணிப்பின் பேரில் விடுதலை அண்டர் செக்ஷன் 4 ஆஃப் ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட். அது ரெண்டை படிக்கின்ற பொழுது சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 360 சிஆர்பிசியும் படிக்க வேண்டும். ஒரு கேள்வி, செக்ஷன் 3ஓ செக்ஷன் 4ஓ ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட்ல ஒருத்தர் வந்து விடுதலை பண்றாங்கன்னு சொன்னா அவர் வந்து ஒரு மாணவராக இருக்கிறார், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அல்லது +2 படிக்கிறார். அவர் எக்ஸாம் எழுத முடியுமா? இதுதான் கேள்வி. இந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க சார். யாராவது பதில் சொல்லுங்க சார். செக்ஷன் 3ஓ செக்ஷன் 4லயோ ஒருத்தர் வந்து விடுதலை பண்றாங்க, அவரு கல்லூரியோ அல்லது பள்ளியோ அதனுடைய தேர்வை எழுத முடியுமா முடியாதா? யாராவது சொல்ல முடியுங்களா சார்? ஒரு குற்றம் செய்திருக்கிறார், அந்த குற்றம் வந்து அரசு தரப்பால் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அண்டர் செக்ஷன் 3 PO அதன்படி அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், அல்லது செக்ஷன் 4 PO படி அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவர் ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவராக இருக்கலாம், அல்லது வந்து பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவராக இருக்கலாம், கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞராக கூட இருக்கலாம். அவர் தேர்வு எழுதுவதற்கு அண்டர் செக்ஷன் 3 PO அல்லது அண்டர் செக்ஷன் 4 PO தடையாக இருக்குமா இருக்காதா? ஐ மீன் எக்ஸாம் எழுத முடியுமா முடியாதா? அதான் கேள்வி. சுரேஷ் குமார் சார் சொல்லுங்க சார். ஜேடி கனகராஜ் சார் முடியும் சார். முடியும். எக்ஸாம் எழுதணும் சார். இத கண்டித்து விடுதலை அப்படிங்கிறது அவங்கள வந்து தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம் தானே தவிர அவங்க வளர்ச்சி, அவங்க கல்வி ரீதியான எஜுகேஷன் ரைட்ஸை வந்து இது பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருத்துவதற்கான சட்ட நடைமுறை தான் நமது இந்திய நாட்டு சட்ட நடைமுறை அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய சார். ரைட். ஆனா நீங்க சொன்ன ஒரு விஷயம் கரெக்ட். ஒன்று, தேர்வு எழுதலாம். ரெண்டாவது, இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டம் வந்து ஒரு தப்பு பண்றாங்கன்னா அவங்களை திருத்தறதுக்கு தான் இருக்குது. அது ஓகே. அடுத்த விஷயம் யோசித்து பிறகு கூட சொல்லுங்க, நான் அதன் பிறகு கூட லைனுக்கு வரேன். ஏன்னா அதுக்குள்ளே நான் இந்த சாப்டரை முடிச்சிடறேன், 18 முடிச்சிடறேன். அண்டர் செக்ஷன் 235 235 பொறுத்தவரை ஒரு சட்ட பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அந்த சட்ட பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அவற்றை பற்றி கேட்டு அறிந்த பிறகு நீதிபதியானவர் தன்னுடைய வழக்கில் வந்து தீர்ப்பு வழங்கணும். Question of law, if there is any question of law arises by the defense counsel or prosecution, அதை எல்லாவற்றையும் சரி செய்த பிறகு தீர்ப்பு வழங்கலாம். சப்செக்ஷன் 1ல. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, எதிரியை வந்து கன்விட் பண்றான்னு சொன்னா 360 சிஆர்பிஸ்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அது சம்பந்தமா அதையெல்லாம் கேட்டு அதன் பின் வந்து அவர் வந்து அவருக்கு தண்டனை வழங்கலாம். 236 ப்ரீவியஸ் கன்விக்ஷன் ஏதாவது இருந்துச்சா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த நபர் வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கன்விக்ஷன் ஏதாவது இருந்தால் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக அண்டர் செக்ஷன் 211 சப்செக்ஷன் 7. அண்டர் செக்ஷன் 211 சப்செக்ஷன் 7 எதை பற்றி பேசுகிறது? ஏற்கனவே ஒரு குற்றத்தை செய்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி தண்டனை தீர்ப்பு அளிக்கப்பட்ட அந்த எதிரியானவர் அந்த முந்தைய தண்டனையினுடைய தீர்ப்பின் காரணத்தால் அதற்கு பிறகு அவரால் செய்யப்பட்ட அந்த குற்றத்துக்காக அதிகப்படியான தண்டனை எதுவோ அல்லது வேறு வகையான தண்டனைக்கோ அவரை உள்ளாகும் பட்சத்தில் அவர் உள்ளாவார் என்று சொன்னால், அவர் கண்டிப்பா சந்திக்க நேரிடும் என்று சொன்னால், அதன் பிறகு அவர் செய்த குற்றத்துக்கு அளிக்கத்தக்கது என்று சொல்லி, இதனுடைய அர்த்தம் ஒரே லைன்ல சொல்லணும்னா, ஏற்கனவே அவர் தப்பு பண்ணியிருக்காரு, மீண்டும் குற்றம் பண்ணியிருக்காருன்னு சொன்னா அவருக்கு என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் கொடுங்க.
75 கொண்டு வாங்கன்றாங்க. அதே விஷயத்தான் இங்க சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 236 பொறுத்தவரை சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 211 சப்செக்ஷன் 7ல சொல்லப்பட்டிருக்கப்படி குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றம் சாட்டப்பட்டில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த முந்தைய தண்டனை பற்றி, இதற்கு முன்பாக அந்த அக்யூஸ் வந்து தண்டிக்கப்பட்டிருப்பதை பற்றி அந்த எதிரி ஒப்புக்கொள்ளாத ஒரு வழக்கில், ஏற்கனவே அந்த கேஸ்ல வந்து என்ன வந்து கன்விக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ் கிட்ட கேட்கிறப்ப அக்யூஸ் வந்து அது ஒத்துக்கலை. அண்டர் செக்ஷன் 229 அல்லது 235. 229 எதை பற்றி சொல்கிறது? குற்றத்தை ஒத்துக்கினா விடுதலை பண்ணுங்க, அட்மிஷன் பெட்டிஷன், கில்டி மெமோ. 235 எதை பற்றி சொல்கிறது? விடுதலை பற்றி. இப்ப எதிரிக்கு தாம் தண்டனை வந்து தரப்போகிறோம், தண்டனை அளிப்பதற்கு அதன் பிறகு அந்த முந்திய தண்டனை பொறுத்து சாட்சியம் ஏதாவது எடுக்கலாம்னா எடுக்கலாம். அதன் பேரில் அவருடைய முடிவை வந்து தெரிவிக்கலாம்னா தெரிவிக்கலாம். ஒரு அக்யூஸ்ட் வந்து ஏற்கனவே வந்து ஒரு குற்றம் பண்ணி தண்டிக்கப்பட்டிருக்கான்ற விவரம் வந்து பிறகு வந்து தெரிய பட்சத்தில் அப்ப 211 சப்செக்ஷன் 7ல அந்த விஷயத்தான் சொல்றாங்க. என்ஹான்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுங்க, அவன் வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இருப்பான், வழக்கமான குற்றவாளியா இருப்பான், பனிஷ்மெண்ட் வந்து அதிகப்படுத்தி கொடுங்கன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை வந்து செஷன்ஸ் கோர்ட் வந்து விசாரிக்கிறப்ப தெரிய வருது. அது சம்பந்தமா ஏதாவது சாட்சியம் எடுக்கலாம்னா கண்டிப்பா சாட்சியம் எடுக்கலாம். பழைய கேஸுக்கு சாட்சி இருக்கு, ஏற்கனவே தண்டிக்கப்பட்டிருக்கான், சாட்சி எடுக்கலாம்னா எடுக்கலாம். அதன் பேரில் வந்து முடிவு வந்து மாத்தலாம்னா மாத்தலாம். நார்மலா வந்து 1 வருஷம் 2 வருஷம் தண்டனை கொடுத்திருப்பாங்க. அதன் பிறகு தெரிய வருது, சார் இவன் இதே மாதிரி குற்றத்தை வந்து ஏற்கனவே செஞ்சிருக்கான், ஏற்கனவே அந்த கோர்ட்டால வந்து இவர் வந்து பனிஷ் பண்ணிருக்காரு, கன்விக்ட் பண்ணிருக்காருங்க, மீண்டும் இது மாதிரி செஞ்சிருக்கான், இதை பாருங்க ஆதாரம் சொன்ன உடனே அதுக்கு செஷன்ஸ் ஜட்ஜ் என்ன பண்ணலாம், சாட்சியம் எடுக்கலாம். அதை பேஸ் பண்ணி ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த தண்டனை என்ன பண்ணலாம், மாத்தி அமைக்கலாம். அதன் பேரில் அந்த நீதிபதியினுடைய முடிவை அந்த முடிவும் மாற்றி செய்யலாம். அப்படின்னா அதிகப்படியா தண்டனை கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுல ஒரு ப்ரொவிசர் சொல்றாங்க, 229 235 படி ஒரு எதிரிக்கு தண்டனை அளிக்கப்பட்டால் என்றியும் 229 குற்றத்தை ஒத்துக்கிற சொல்லி அட்மிட் பண்ணிக்கினாரு, கில்டி மெமோ கொடுத்துட்டாரு. 235 படி அவர் வந்து தண்டிச்சுட்டாங்க. இப்ப இது ரெண்டின் படி அவங்களை வந்து தண்டிக்கவில்லை என்று சொன்னால் அந்த குற்றச்சாட்டு எதுவும் நீதிபதியால் படித்து காட்டப்படுதலோ அல்லது அதை ஒப்புக்கொள்ளுமாறு எதிரியை கேட்கப்படுதலோ முந்தைய தண்டனை பற்றி வாதி தரப்பால் அல்லது வாதி தரப்பில் அளிக்கப்பட்ட சாட்சியத்தில் குறிப்பிடப்படுதலோ கூடாது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 229 கில்டி மெமோ கொடுக்கிறோம், நாம அட்மிஷன் பெட்டிஷன் போடுறோம், அல்லது 235 தண்டிக்கிறாங்க. இந்த 2 பிரிவிலையும் அவரை தண்டிக்கலன்னு சொன்னா அது சம்பந்தமாக எந்த ஒரு குற்றச்சாட்டையும் படிச்சு காட்டாதீங்க. குற்றச்சாட்டை நீங்க ஒத்துக்கிறீங்களா, நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ்ட் வந்து கம்பல் பண்ணாதீங்க. முந்தைய தண்டனை பற்றி ஏதாவது வாதி தரப்பாலோ அல்லது வாதி தரப்பில் அளிக்கப்பட்டிருக்கிற சாட்சியத்தில் ஏதாவது குறிப்பிடப்பட்டு இருந்தாலும் அதையும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. இதான் ப்ரொவிசர்ல சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 236 சப்செக்ஷன் 1ல என்ன சொல்றாங்கன்னா, அண்டர் செக்ஷன் 211 சப்செக்ஷன் 7ல சொல்லப்பட்ட பிறகு ஏற்கனவே ஒரு குற்றம் பண்ணிருக்காரு, அதே குற்றத்தை பின்னாடி வந்து அவர் திரும்ப செஞ்சிருக்கிறான்னு சொன்னா என்ஹான்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப 229 235 படி அவர் விடுதலை பண்ணப்பட்டிருக்காரா இல்லையான்னு பார்க்கணும். இப்ப தண்டனை தீர்ப்பு அளித்த பின்புதான் முந்தைய தண்டனை பற்றி ஏதாவது சாட்சியம் இருந்தால் சாட்சியம் எடுக்கலாம். அப்ப நீதிபதி அவர் முடிவை மாற்றலாம்னா மாற்றலாம். இதுல ப்ரொவிசர்ல சொல்றாங்க 239 235 படி அவர் வந்து எதிரிக்கு வந்து தண்டனையே கொடுக்கல. தண்டனையே கொடுக்காத பட்சத்துல நீங்க ஏன் எதிரியினுடைய முந்தைய கேஸை பத்தி நீங்க அதை பத்தி பேசுறீங்க, அதை பத்தி ஏன் படிச்சு காட்டுறீங்க, அதை பத்தி எதுக்கு நீங்க சாட்சி எடுக்கிறீங்க? அதை பத்தி ப்ராசிக்யூஷன் தரப்புல ஏதாவது சொன்னா அதையும் நீங்க கருத்தில் எடுத்துக்கொள்ள கூடாது. முந்தைய தண்டனை இருக்குதுன்னு சொன்னா அது 229ல அவர் அட்மிட் பண்ணிருக்கணும், அல்லது 235ல அவர் வந்து கன்விக்ட் பண்ணிருக்கணும். இப்ப ரெண்டுமே செய்யல. ரெண்டுமே செய்யாத பட்சத்துல ஏற்கனவே அவன் பண்ண தப்ப வந்து எதுக்கு வந்து நீங்க படிச்சு காட்டுறீங்க, எதுக்கு நீங்க அது சம்பந்தமா சாட்சியம் எடுக்கிறீங்க? அதை பற்றி வாதி தரப்புல ப்ராசிக்யூஷன் தரப்புல சொல்லப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள கூடாது. ப்ராசிக்யூஷன் அதை வந்து குறிப்பிடக்கூடாது. இதுதான் ப்ரொவிசோ. அண்டர் செக்ஷன் 237 அண்டர் செக்ஷன் 199 சப்செக்ஷன் 2
235 படியோ அல்லது 229 படியோ ஒரு நபர் தண்டிக்கப்படாத பட்சத்தில் அவருடைய முந்தைய தண்டனைகளை பற்றி அந்த அக்யூசிவ் படித்து காட்டவோ கூடாது. பிராசிக்யூஷன் தரப்பிலே அது சொல்லப்பட்டிருக்க கூடாது. இதுதான் அண்டர் செக்ஷன் 236 proviso. அண்டர் செக்ஷன் 237 பொறுத்தவரை டிஃபார்மேஷன் சூட்ல என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? அப்ப டிஃபார்மேஷன் சூட்டை பொறுத்தவரை டிஃபார்மேஷன் கேஸ் போடுறாங்கன்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 199 சப்செக்ஷன் 2 199 சப்செக்ஷன் 2 பொறுத்தவரை குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர், பிரதமர், முதலமைச்சர், மந்திரிகள் இவர்கள் மீது அவதூறு பரப்பி விட்டதாக, அவதூறு செய்து விட்டதாக எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது வாய்மொழியாகவோ அவதூறு செய்து விட்டதாக கூறி சாப்டர் நம்பர் 21 படி ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்ற பொழுது ஒரு அமர்வு நீதிமன்றம் அந்த குற்றத்துறை வழக்கறிஞர் எழுத்து மூலமாக செய்து கொண்ட ஒரு புகாரின் பேரில் அந்த குற்றத்தை நேரடியாக விசாரணைக்கு எடுத்துக்கலாம். ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றார், முதலமைச்சர் மீது அவதூறு, பிரதமர் மீது அவதூறு, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், சபாநாயகர், ஆளுநர், மந்திரி இவங்க மீது அவதூறு பரப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு பெட்டிஷன் போடுறாருன்னா அந்த பெட்டிஷனை என்ன பண்ணலாம்? நேரடியாக செஷன் ஜட்ஜ் என்ன பண்ணும்? டேக்கன் ஆன் ஃபைல். அண்டர் செக்ஷன் 237 சப்செக்ஷன் 2 படி அண்டர் செக்ஷன் 237 சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 199 சப்செக்ஷன் 2 படி ஒரு குற்றம் ஒன்றை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிற அமர்வு நீதிமன்றம் காவல் அறிக்கையின் பேரில் அல்லாமல் ஆன் போலீஸ் ரிப்போர்ட்டா கிடையாது, பிரைவேட் கம்ப்ளைண்டா கொடுக்குறாங்க. ஒரு நடுவர் நீதிமன்றத்தின் முன் தொடரப்பட்ட பிடிக்கட்டளை வழக்குகளின் விசாரணைக்கான நடைமுறைகளுக்கு இணங்க அந்த வழக்கை விசாரணை செய்த வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? செஷன்ஸ் கோர்ட் தான், ஆனா வாரண்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் கேஸ், ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. அண்டர் செக்ஷன் 199 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி படி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் முதலமைச்சர் மீது அவதூறு பரப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்கிறார். அந்த புகாரை நேரடியா செஷன் ஜட்ஜி விசாரணைக்கு எடுத்துக்கலாம். அப்ப அது என்னது? போலீஸ் கம்ப்ளைண்டா கிடையாது, பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல கணக்கில் தான் அது வரும். ஆனா அரசு தரப்பா. அப்ப அந்த வழக்கை எந்த ப்ரொசீஜர்ல விசாரிக்க முடியும்? செஷன்ஸ் ப்ரொசீஜர்ல விசாரிக்க முடியும்? இல்லை, வாரண்ட் ப்ரொசீஜர்ல தான் விசாரிக்கணும். இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க, அமர்வு நீதிமன்றம் பதிவு செய்யும் காரணங்களுக்காக வேற விதமா எந்த உத்தரவும் போடக்கூடாது. அந்த குற்றம் யாருக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கிறதோ, யாருக்கு எதிராக அந்த குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறதோ அவர் வாதி தரப்பு சாட்சியாக விசாரிக்கப்படுதல் வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலமைச்சருக்கு எதிராக குற்றச்சாட்டுன்னு சொன்னா அப்ப முதலமைச்சரை விசாரிக்கணும். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, இந்த பிரிவின்படி விசாரணை ஒவ்வொன்றும் அந்த தரப்பினர்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் விரும்பினால் அல்லது அவ்வாறு செய்வது நியாயமானது என்று சொல்லி நீதிமன்றம் நினைக்கும் பட்சத்தில் அந்த வழக்கை என்ன பண்ணலாம்? இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் பண்ணலாம் சார். இப்ப இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் சொன்னா எந்தெந்த ஆக்ட்ல இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கா தெரியுங்களா? ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 11 இன் கேமரா ப்ரொசீடிங். POCSO Act under section 37 in camera proceedings. Domestic Violence Act under section 16 in camera proceedings. Intermarriage Act under section 22 in camera proceedings. CRPC la எந்த provision in camera proceedings sir? Subsection 2 sir. Under section 327 CRPC பொறுத்தவரை court is to be open. நீதிமன்றம் திறந்த நீதிமன்றமாக இருக்க வேண்டும். எப்பொழுது அந்த நீதிமன்றம் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 327 சப்செக்ஷன் 2. இதை படிக்கின்ற பொழுது இது சம்பந்தமாக இதர சட்டங்களில் எந்தெந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்களை சேர்த்து படிப்பது நமக்கு நல்லது.